Hello பசங்களா, am I audible? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? இன்னைக்கு நம்மளோட லாஸ்ட் லைன். ஓகே, இது வந்து பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே. சோ நம்ம எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் லைவ்ல தரமா ரிவிஷனை முடிக்க போறோம். சோ நான் பேசுறது கேக்குதா? ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணுங்கடா பாப்போம் எல்லாருமே. am I audible for everybody? சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஐ திங்க் ஐ அம் ஆடிபிள். ஸ்கிரீன் எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். யா, வந்திருக்கல குயிக்கா ரிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒரு ரிப்ளை அண்ட் ஒரு லைக். எதுக்கு ரிப்ளை பண்றீங்க? ரிப்ளை பண்ணாதான் நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கரெக்டா? சோ அதனால நீங்க ஒரு ரிப்ளை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பட முடிச்சிடலாம். ஓகே, சோ உங்களுக்கு தேவையான ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸ் முடிச்சாச்சு, 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் முடிச்சாச்சு. நீங்க அதை மட்டுமே பார்த்திருந்தா போதும். கண்டிப்பா நான் சொல்றேன், டெஃபினட்டா क्वेश्चंस வரும். சோ இத வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி 1 மார்க்ஸ் எடுத்து வந்திருக்க. இதையும் பார்த்தா பயாலஜி சேஃப். அப்ப பயாலஜி கவலையே பட வேண்டாம். தைரியமா நீங்க கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுதலாம். சரியா? சூப்பர்ரா, ஃபைன், வெரி குட். Yes, so I think people are here. நம்ம என்ன பண்ணலாம்? குயிக்கா ஆரம்பிச்சிரோமா செஷனை? Yes, யாருக்கு டவுட் இருக்காதுல்ல? வெரி குட். ஓகேடா, ஃபைன். So as discussed, நம்ம என்ன பண்ணியாச்சு? ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிச்சாச்சு, பிரீஃப் ஆன்சர்ஸ் முடிச்சாச்சு. 1 மார்க் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கா இருந்துச்சு. கரெக்டா? அப்ப 1 மார்க்குக்காக மட்டுமே டெடிகேட்டட் இந்த செஷன் எடுத்து வந்திருக்கேன். சோ தரமா தெளிவா சிறப்பா முடிச்சலாம். ரெடி? ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன்டா. ஃபர்ஸ்ட் நான் வருவேன், அது முடிச்சோம் ஸ்ருதி மேம் வருவாங்க. கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிசிக்ஸ் பார்த்தலாம். சரியா? சோ இன்னைக்கு 3 சப்ஜெக்ட்லயும் நம்ம பார்த்து முடிச்சு இன்னைக்கு ஒரு லைவ் வைண்ட் அப் பண்ணி நாளைக்கு தெளிவா போய் எக்ஸாம் எழுதி வந்திருக்கேன். ஓகே, சோ ஆரம்பிப்போமா? யா, அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா எனக்கு 1 மார்க் ரிவிஷன் பண்ணும் வித் ஆன்சர்ஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, எஸ், you will have to do just scan this QR code. ஓகே, நீங்க QR code ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நீங்க ஃப்ரீயா ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க. நம்ம ஆரம்பிச்சிரோமா? ஸ்ரீவித்யா, ஹலோ ஸ்ரீவித்யா, குட் ஈவினிங். குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க ஸ்ரீவித்யா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிறப்பா முடிச்சிடலாமா? எப்படி போயிருக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம்? உங்க சைட்ல இதெல்லாம் பண்ணிட்டீங்களா ப்ரிப்பரேஷன்லாம்? சயின்ஸ் சென்டர் வாங்கிடுவோமா? ஓகே, சூப்பர்ரா. ஏதாவது கன்சர்ன்ஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம செஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, அண்ட் ஆல்சோ 1 மார்க்ஸ் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்க சொல்லலாம். ஓகே, கவலைப்பட வேண்டாம். தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செஷன் மெயினா. சரியா? சோ கவலைப்படாம தைரியமா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபைன், சூப்பர்ரா. ஓகே, சோ கொஸ்டின் ஆரம்பிச்சாச்சு. எஸ், சோ இதுக்கு யார் பதில் சொல்ல போறாங்கிறது பாத்துருவோமா? First question. Casparian strips are present of the dash root. Okay, இது ஈஸியா சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். எங்க நம்ம பார்க்கலாம்? இது ஒரு ஈஸியான क्वेश्चन. யார் ஆன்சர் பண்றீங்க? anybody சொல்லிட்டு ஆன்சர் தெரியலனா கவலையே படாதீங்க. give some answers, give some random answers. தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ஆன்சர்ல எது தப்புன்னு தெரியாது. நீங்க தப்பான ஆன்சர் சொல்லிங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே நான் தப்பான ஆன்சர் சொல்லிருக்கேங்கிறது நான் சொல்லிடுவேன். ஓகே, அப்ப தப்பு. அப்ப நெக்ஸ்ட் டைம் இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தெரியுதோ இல்லையோ, இது தப்புங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஓகே, சோ மறக்காம do that. clear? ஹலோ 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 காவியா, ஐ திங்க் your preparation is going good. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நம்பிக்கையோட இருங்க. சிறப்பா தரமா பண்ணிடலாம். சரியா? ஓகே, சோ ஆப்ஷன் டி சொல்லிருக்காங்க. செக் பண்ணி பாத்துருவோமா? வெரி குட், சூப்பர்ரா. உங்க 2 பேருக்கு 1 மார்க் கேரண்டி. எண்டோடர்ம் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? வெரி குட், டப்பு முடிச்சலாம். சரியா? Yeah, the centromere is found at the center of chromosome. அப்ப இந்த 4ல யார் அது? Who is going to have that? Yes, இதுக்கு யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். ஈஸி क्वेश्चन தான் இது. ஈஸி क्वेश्चन, கண்டிப்பா ஆன்சர் பண்ணலாம். I'm very sure everybody can answer this. and மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கடா. ஏன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, எஸ். ஓ, பிரஜித் வந்தாச்சு. ஹலோ பிரஜித். ஓகே, பி, ஆப்ஷன் பி. பிரஜித் பாஸ், வெரி குட். மெட்டா சென்ட்ரிக், சூப்பர்ரா. அகைன் நீங்க 3 பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. பிரஜித் இஸ் ஆல்சோ ரைட், ஸ்ரீவித்யா இஸ் ஆல்சோ ரைட், காவியா இஸ் ஆல்சோ. வெரி குட், 3 பேர் சேர்த்து கரெக்ட் ஆன்சர். சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துருவோமா? வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. சூப்பர். இந்த क्वेश्चन பதில் சொல்லுங்க பாப்போம். வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. நீங்க கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரியுங்க, நீங்க கமெண்ட் பண்றத பொறுத்து. அதுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
easy question ரா. Very good. Option B ன்னு சொல்றாங்க, option A ன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்துச்சு, மூணு பேர் வந்துட்டீங்க. பாத்துருவோமா? Okay. செக் பண்ணி பாத்துருவோமா answer? Yes. So December 1 is World AIDS Day. Okay. So I think here யார் கரெக்டா சொல்லிருக்கீங்க? யாருமே சொல்லலையா? Okay, தெரிஞ்சுக்கோங்கடா. December 1 is the right answer. சரியா? Okay. So அடுத்த question பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Okay. So next question. The Endar condition is a characteristic feature of. Srividya super. Option is right. In the question சொல்லுங்க பாப்போம். The Endar condition is a characteristic feature of. Yes, யார் ஆன்சர் பண்றீங்க? ஃபாஸ்டா யார் ஆன்சர் பண்ணீங்க பாப்போமா? ஓகே, ஸ்ரீவித்யா பீன் சொல்லிருக்காங்க. சரி, செக் பண்ணி பாப்போம். காவ்யாவும் பீன் சொல்லிருக்காங்க. பிரஜித்து பி. ஓகே, மூணு பேர் பீஸ்னா மோஸ்டா கரெக்டா இருக்கு. பாத்துருவோமா? எஸ். சோ யூ கைஸ் ஆர் ரைட். ஸ்டெம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சூப்பர்ரா. அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन on the board. Yeah, an enzyme which cuts DNA. இது ஒரு ஈஸி क्वेश्चन ரா. இதெல்லாம் தப்பே நீங்க பண்ண முடியாது. அவ்வளவு ஈஸியான क्वेश्चन. சொல்லுங்க பாப்பா ஆன்சர் என்ன? ஈஸி क्वेश्चन வந்தோம் டப்புனு ஆன்சர் பண்ணலாம். நீங்க என்ன நான் பண்ணிடுவேன். அவ்வளவு ஈஸி क्वेश्चन இது. ஸ்ரீவித்யா ஆன்சர் சொல்லியாச்சு. ஆப்ஷன் பி. வெரி குட். காவ்யா ஆல்சோ ஆப்ஷன் பி. வெரி குட். சூப்பர்ரா. So restriction endonuclease is the right answer. Again you guys have got 1 point. Super. அப்ப இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்கடா. கேட்கும்போது தெளிவா எழுதணும். சரியா? Excuse me. Yeah. Which one is referred as master gland? Another easy question where everybody can crack. It's also an easy question. பாத்துருவோமா ஆன்சர் என்னன்னு? Okay, very good. யார் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? சூப்பர் சூப்பர். கரெக்ட்ரா. ஸ்ரீவித்யா right. Yes, it is pituitary gland. Prajit is also right. Super, super. Everybody has the correct answer. Okay, pituitary gland is the right answer. Fantastic. Kavya is also right. Super, Kavya. Very good, Ra. இங்க மூணு பேரு கன்சிஸ்டன்டா கரெக்டா சொல்றீங்க. அடுத்த क्वेश्चन பாத்துறோம். The heart of amphibians possesses dash chambers. எவ்வளவு chambers இருக்கு? இது ஈஸி தான்டா. இதெல்லாம் ஈஸி क्वेश्चन தான். ஃபாஸ்ட் சொல்லிடலாம். ஏ சொல்லுங்க பாப்போம். பாத்துருவோமா என்ன ஆன்சர்ங்கிறது? ஓகே, இதெல்லாம் क्वेश्चन பார்த்த உடனே ஆப்ஷனே பார்க்காம எழுதிடலாம். ஓகே, 3 chambers. வெரி குட். ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, ஸ்ரீவித்யா யூ ஆர் ரைட். 3 chambers டா. அண்ட் காவ்யா 4 வராதுடா. ஆம்பிபியன்ஸ்க்கு 3 தான் இருக்கும். சரியா? அது ஒரு செமி ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கும். ஆனா 4th சேம்பரை கன்சிடர் பண்ண முடியும். சோ 3 தான். சரியா? சூப்பர். வெரி குட். நைஸ். அடுத்த கேள்வி. Krebs cycle takes place. வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரா. இது எல்லாமே ஹைலி ரிப்பீட் ஆகிற क्वेश्चन. உங்களுக்கு எடுத்துறது எல்லாமே ரிப்பீட் ஆகிற क्वेश्चन. சோ நீங்க எவ்வளவு கரெக்டா சொல்றீங்களோ அவ்வளவு ப்ராபபிலிட்டி அந்த क्वेश्चन வரக்கு. சரியா? பாத்துருவோமா? இதுக்கான ஆன்சர் பாத்துருவோமா? Very good. பாத்துருவோம். Yes, I think people are struggling. No problem. Oh, B. Very good. Super. எல்லாம் சொல்லிட்டீங்க. அவ்வளவுதான் ஆன்சர். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. Krebs cycle என்னைக்குமே மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கும். ஓகே? மறந்துடாதீங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ரா. சரியா? Be very clear. அடுத்து, vomiting center is located in. இது ஒரு ஈஸி क्वेश्चन. ஹலோ மதுபாஷினி. வீடியோ தெரிய மாட்டேங்குதாடா? மதுபாஷினி மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கா இல்ல வேற யாருக்க பிரச்சனை இருக்கா? ஸ்ரீவித்யா, பிரஜித், காவ்யா, உங்களுக்குலாம் வீடியோ தெரியுதா? நான் பேசுறதா கேக்குதா? Anybody have any issue? I think it is all good from my end. That's what I think.
யாருக்காவது இஷ்யூ இருக்கா? அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்காக அது மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு. சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீவித்யா, பிரஜித், காவ்யா, anybody is having any problem in viewing my video? இல்ல மதுபாஷன் நல்லா நீங்க கொஞ்சம் ரீலோட் பண்ணி பாருங்கடா. அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லடா, பாத்தீங்களா? பிரஜித் டெக்ஸ்ட் பண்ணிருக்கா, ப்ராப்ளம் இல்ல. நீங்க எனக்கு என்ன பண்றீங்கன்னா ஒன்ஸ் வெளியே வந்து திருப்பி உள்ள வந்து பாருங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க, பாட்டு சொல்லுங்க, எனக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஃபைன். சோ வாமிட்டிங் சென்டர் வெரி குட். நீங்க சொன்ன மாதிரி மெடல் ஆப்னு கேட்டா அகைன் இட் இஸ் ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக். அடுத்த क्वेश्चन பாத்துறோம். Yeah, which nervous bands connects the two cerebral hemispheres of brain? brain எடுத்தீங்கன்னா ரெண்டு cerebrum பெருசா இருக்கா, அதுல வந்து cerebrum hemispheres இருக்கு, ரெண்டு hemispheres இருக்கு. அத கனெக்ட் பண்றது யாருன்னு கேக்குறாங்க. Thank you Srividya, no problem. Thank you. Yeah, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Another easy question where everybody can answer. Very good. Corpus callosum. Super. Fantastic. That's right answer. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, corpus callosum bridge மாதிரி ரெண்டு ஹெமிஸ்பியர் அழகா கனெக்ட் பண்ணி வெச்சுக்கோ. சரியா? சூப்பர். வெரி குட். நைஸ் ஆன்சர். சூப்பர். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? LH is secreted by. LHங்கிறது என்னது? ஒரு லியூட்டினைசிங் ஹார்மோன். அப்ப இந்த லியூட்டினைசிங் ஹார்மோன் யாரு செக்ரீட் பண்றா கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். Yes, இதுக்கான ஆன்சர் ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். Yes, very good. ஸ்ரீவித்யா சொல்லியாச்சு. அடுத்து செக் பண்ணி பாத்துருவோமா? வெரி குட். anterior pituitary is the right answer. Okay, anterior pituitary இருந்து என்ன ஆகும்? LHங்கிற லியூட்டினைசிங் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஓகே மதுபாஷி இப்ப தெரியுதாடா? ஓகே சூப்பர். அவ்வளவுதான்டா. ஓகே, இப்போ நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, டாப் 1 மார்க்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இதை பார்த்தாலே போதும், மோஸ்ட் 1 மார்க்ஸ் எழுதிடலாம். யா, so 9:3:3:1 ratio is due to, எதனால அந்த ரேஷியோ வருது? எதை மெண்டல் ஒரு காரணம் சொன்னாரு, சொல்லுங்க பாப்போம். Yes, Srividya right answer. Prajit right answer. Fantastic. Superb. அவ்வளவுதான். Yes, next question. இதுக்கான ஆன்சர் இது ஒரு ஈஸி क्वेश्चन தான். ஆக்சுவலி இந்த லாவோட பேசிக்ஸ் கேக்குறாங்க, எப்படி சுத்தி வளைச்சு கேக்குறாங்க பாத்தீங்களா? சோ லா என்னன்னு தெரிஞ்சா நீங்க எழுதிடலாம். எஸ், வெரி குட். கரெக்ட். Independent assortment. Fantastic. Right answer. Super. Prajit is also right. Srividya is right. Madhubhashini, Kavya answer பண்ணுங்கடா. சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கண்டிப்பா பண்ணுங்க. We'll do it. Okay. Next question. The term ethnobotany was coined by. ethnobotany பேஸ் பண்ணி questions கண்டிப்பா கேட்பாங்கடா. ஏன்னா 2 மார்க் ரிப்பீட் ஆயிருக்கு, 4 மார்க் 7 மார்க் எல்லாம் ரிப்பீட் ஆன question. So there are high chances they can ask. அப்ப இது ethnobotany coin பண்ணது யாரு? Yes. So இந்த ethnobotany coin பண்ணது யாருன்னு பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Okay, super. Yes. So the answer is very clear. It is option B, J.W. Harshbarger. Okay. Very good students. Correct. சொல்லிட்டீங்க. Very good. Nice. Again correct. Madhubhashini correct. Chandrit, everybody sorry. Prajit, Srividya, everybody is correct. Okay. J.W. Harshbarger. Very good. Super. Another question. Male gametes and angiosperms are formed by the division of. இது ஒரு ஈஸி क्वेश्चन ரா. ஆனா ஒரு கான்செப்சுவல் क्वेश्चन. ஓகே, நமக்கு நிறைய செல் இருக்கு, வெஜிடேட்டிவ், ஜெனரேட்டிவ்லாம் இருக்கு. அப்ப அதுல வந்து இந்த மேல் கேமெட்ஸ் வந்து எப்படி எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். பாத்துருவோமா? எஸ், வெரி குட். ஆன்சர் இஸ் ரைட். Madhubhashini again it is correct. It is option A, generative cell. Super ரா. கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஓகே. Yes, Prajit is also right. Obviously Srividya will also be right. Very good. Yes. Prajit B வராதரா, A தான் வரும். ஓகே. Generative cell the answer. சரியா, மறந்துடாதீங்க. Okay. So அடுத்த question. Gibberell's cause. Easy question. Anybody can answer. Gibberell's cause. ஏன்னா Gibberell's பேஸ் பண்ணி questions நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். 2 மார்க்லயும் டிஸ்கஸ் பண்ணோம், 4 மார்க்ஸ் 7 மார்க் செஷன் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். Very good. Elongation of dwarf plants. Very good. ஒரு எக்ஸாம்பிள் போய் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரோசெட்னு ஒரு அழகான ஒரு பிளான்ட் பார்த்தோம். கரெக்டா, அழகா ரவுண்டா கியூட்டா குட்டியா இருக்கும். அதுக்கு இந்த எலாங்கேஷனுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்றா? Gibberell's ஹெல்ப் பண்றா. ஓகே, வெரி குட். அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? அடுத்த क्वेश्चन on the board. Yes, so Prajit is right, Madhubhashini is right, Srividya is right, Purvika is also right. Hello Purvika, welcome. Yeah, so பாருங்க,
Himgiri, developed by hybridization and selection for disease resistance against rust pathogen, is a variety of. நான் டெவலப் பண்ணது வந்து என்ன வெரைட்டின்னு கேக்குறாங்க, என்ன வெரைட்டின்னு கேக்குறாங்க பாத்துருவோமா? அப்பா, correct answer Prajit, very good. Option D is the right answer. Wheat the correct answer. சரியா? அழகா சொல்லிட்டீங்க எல்லாரும். Yes, Prajit is right, Srividya is right, Madhubhashini is right. Madhubhashini first type பண்ணிருக்கீங்க, எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க? Very good, nice. அடுத்த क्वेश्चन பாத்துறோம். Find the correct pair. Graham Johan Mendel theory of natural selection, Waldeyer chromosomes, Watson and Crick theory of evolution, Jean Baptiste de Lamarck law of heredity. பாத்துறோமா இதுக்கான क्वेश्चन ஆன்சர் பாத்துறோமா? யா, இதுக்கான ஆன்சர் நம்ம தெரிந்து விட்டோம். It is nothing but Waldeyer chromosomes. Clear? So option B தான் ஆன்சர் இதுக்கு. யாரெல்லாம் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்கன்னு பாப்போமா? இது யாரும் ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாங்க. வெரி குட். கரெக்ட். Very good, Srividya. Very good. Super. Fine. Nice. அடுத்த question பாத்துருவோமா? The concept of blood group is derived by. Prajit is also right. Fantastic. Madhubhashini, thank you சொல்லும்போது பிஸி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆன்சர் வரலையோ? Thank you, ஆன்சர் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Okay, no problem. அடுத்த question. யாரு? வில்லியம் ஹார்வேவா அப்படின்னு பிரஜித் சொல்றாரு. பாத்துருவோமா? செக் பண்ணி பாத்துருவோமா? கால் லான்சிங்கர், மறக்கவே மறக்காதீங்கடா. இவர் பண்ணது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். நமக்கு வந்து இது வந்து என்ன சார் பிளட் குரூப்ல அப்படி யோசிப்பீங்க, ஆனா ஏபிஓ பிளட் குரூப் வந்து உண்மையில ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஏபிஓ பிளட் குரூப் மூலமா நமக்கு வந்து பிளட் கண்டாமினேஷன் இல்லாம, இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாம யாருக்கு என்னெல்லாம் கொடுங்கிறது அழகா கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இட் இஸ் வெரி குட் இன்வென்ஷன். ஓகே, ஸோ டு நாட் ஃபர்கெட் இட்ஸ் ஆல்வேஸ் கால் லான்ஸ்டைனர். ஓகே, அடுத்த கேள்வி. Syngamy results in the formation of. இது வந்து ஒரு ஈஸி क्वेश्चन. anybody can answer. சொல்லுங்க பாப்போம், இதுக்கு ஆன்சர் என்ன? பாத்துருவோமா? எஸ், ஃபேண்டாஸ்டிக். சோ நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி zygote is the right answer. Super. Srividya is right, Prajit is right. Super. அவ்வளவுதான்டா. டேய், நீங்க 20 क्वेश्चन முடிக்க போறீங்க இதோட. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். 20 क्वेश्चन. இதுல இருந்து எப்படியா 1-2 கேட்பாங்க. 1-2 கேட்டா நமக்கு 2 மார்க் சூப்பரா வாங்கிடலாம். இதுக்கப்புறம் இன்னொரு 30 questions. 50 டாப் 1 மார்க்ஸ் தெளிவா அழகா முடிக்கிறோம் நீங்க. ஓகே, இன்னொரு 15-20 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். The large elongated cells that provide nutrition to developing sperms are. என்னவா இருக்கு ஆன்சர்? ஓகே, வெரி குட். Madhubhashini has said the right answer. Very good, fantastic. Sertoli cells. Okay, super. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, Sertoli cells is the right answer. Okay, ஏன்னா Sertoli cells நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு தேவையான நரிஷ்மெண்ட் செல், நர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். சூப்பர், கங்க்ராட்ஸ் கைஸ். 20 கொஸ்டின் முடிச்சிட்டீங்க. 21 கொஸ்டின் டிஸ்பிளே இருக்கு, அதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போலாம். சரியா? இது ஈஸி தான்டா, ஈஸியா சொல்லிடலாம் ஆக்சுவலி. 21 பாத்துருவோமா? வெரி குட். லூயி பாஸ்டர் என்ன பண்றாரு தலைவர்? ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எப்போ இந்த உலகம் வந்து இல்ல உயிர் இல்லாத ஒரு பொருள் இருந்தா உயிர் வந்துச்சுன்னு நம்பினாங்களோ அதை வந்து வேரோட வீசினவர் இந்த லூயி பாஸ்டர். ஓகே, சோ he was very strong that life always originated only from pre-existing life. ஓகே, அவரால இந்த முதல் உயிர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனா ஒரு உயிர் வரணும்னா கண்டிப்பா இன்னொரு உயிர் வேணும்னு சொன்னது அவர் தான். ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்த கொஸ்டின். வெரி குட், ரைட். Athana is right, Prajit is right, and Madhubhashini is right. Hello Athana. Srividya is also right. அடுத்த கொஸ்டின். Pusa komal is a disease resistant variety of. Very good, Cowpida. Correct answer. ஏன்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான், மறந்துடாதீங்க. பூசானாலே அப்படின்னு கவுப்பின்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் ஒரு டிஸ்ப்ளே பண்ணிக்க. வெரி குட், கரெக்ட் ஆன்சர். சூப்பர். 23 question. Dash is a variety rice produced by mutation breeding that grows well in saline soil. Saline soil. ஈஸியா சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். இதுக்கான ஆன்சர் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஃபேண்டாஸ்டிக்.
So 23rd answer வந்து option B. Atometer is the right answer. Clear? Super. 23B. Very good. Prajit, actually நீங்க வந்து 23B 21B எழுதுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா. சரியா? முடிஞ்சா தமிழ்ல உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடிஞ்சா 22 23 24 னு எழுதி ஆப்ஷன் சொல்லுங்க. சோ இந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கும். ஓகே? முடிஞ்சா பண்ணுங்க, no problem. Okay? No issues. Fine. Next question. Who is regarded as the father of modern physiology? Modern physiology இன் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பாத்துருவோமா? So இதுக்கான ஆன்சர் it is William Harvey. Clear? ஏன்னா மாடர்ன்ங்கிற வேர்ட் வந்துருச்சு, மறந்துடாதீங்களா? So modern physiology is always William Harvey. Super. Madhubhashini is right. Sri Vidya is also right. Prajit answer வரல, அத்தனா ஆன்சர் இன்னும் பண்ணல. நீங்களே பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வேணும் பண்ணிடலாம். Super. So correct answer. Very good. Super, super, super. வெற்றிகரமா நீங்க நம்ம பிளான் பண்ண அந்த 50 1 மார்க்ல 25 1 மார்க் முடிக்க போறீங்க இந்த क्वेश्चनோட. ஓகே, சூப்பர்டா. 25 क्वेश्चन, half of this 1 மார்க் நீங்க முடிச்சிருக்கீங்க. அப்ப இதுல கண்டிப்பா 1 மார்க் கேட்பாங்க, அழகா எழுதிரலாம். சரியா? சூப்பர்டா. அடுத்த क्वेश्चन உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணுங்க. நோட்ஸ் ஆஃப் ரேன்வேர் இஸ் ஃபவுண்ட் இன். ஈஸியஸ்ட் क्वेश्चन. ஒரு ஸ்டார்ட்க்கு ரொம்ப முக்கியமான ஈஸி क्वेश्चन இது. நோட்ஸ் ஆஃப் ரேன்வேர் இஸ் ஃபவுண்ட் இன். சொல்லுங்க பாப்போம். Yeah, so option B, axon is the right answer. உங்களுக்கு தெரியும் எனக்கு, பட் சொல்றேன் கேளுங்க. axon இருக்கும்போது myelin sheath வரும். அப்ப அந்த myelin sheath discontinuous-ஆ இருக்கும். அப்ப அந்த discontinuous-ஆ இருக்கிற அந்த பகுதி தான் nodes of Ranvier. சரியா? ஓகே, சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஈஸியா சொல்றீங்க. வெரி குட். 25B. சூப்பர் சூப்பர் சூப்பர். Madhu is right, Prajit is right, Sri Vidya is also right. Fantastic. Next question. First off முடிச்சிட்டீங்க. Very good. அடுத்த கேள்வி 26. Dash is found abundantly in liquid endosperm of coconut. Easy இல்ல, இதுவுமே ஈஸி क्वेश्चन தான், சொல்லலாம் நீங்க. யா, பாத்துருவோமா 26க்கு என்ன ஆன்சர்ங்கிறது? அவ்வளோ ஸ்ரீவித்யா பா சரியான ஃபாஸ்ட். அட்லீஸ்ட் क्वेश्चन சொல்றதுக்குள்ள ஆன்சர் வந்துச்சு. சூப்பர்ரா. வெரி குட். ஐம் ரியலி ஹாப்பி தட் யூ கைஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் நாலேஜ். ஓகே, ரொம்ப 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 எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட், நானே ரொம்ப கான்ஃபிடன்ட் ஃபீல் பண்றேன். நீங்க கண்டிப்பா நல்லா பண்ணுவீங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கே இருக்கு. சரியா? கண்டிப்பா நல்லா பண்ணுவோம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. The segments of leech are known as. Few people might confuse, but it's actually easy. கிரியேட்டிவா நீங்க கவலைப்பட வேண்டாம், அது உள்ள மிக்ஸ் ஆயிருக்கு. அது தவிர எப்படின்னா உங்களுக்கு தேவையான क्वेश्चंस எல்லாமே நம்ம 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரியா? அதனால நீங்க அது கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் நீங்க அந்த செஷன் பார்த்திருந்தா நான் எழுதி தரேன், கண்டிப்பா நீங்க கிரியேட்டிவ் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். So 27 right answer is metamius. Fantastic da. Very good, very good, very good. அழகா முடிச்சிட்டீங்க. metamius is the right answer. Okay, அடுத்த क्वेश्चन பாப்போமா? Water which is absorbed by roots is transported to aerial parts of the plant through. சார் இப்படிலாம் கேட்பாங்களா? இதே கேட்பாங்கடா. தப்பிங்களா? நீங்களா டாப்பர்ஸ் எனக்கு தெரியும். ஓகே, ஆனா நம்ம செஷன்ல டாப்பர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, யாரோட பார்ப்பாங்க. So any of one question, if it is going to fetch them 1 mark, then it is very very helpful. சரியா? அது என்னதான் ஈஸியா இருந்தாலும் இல்லாட்டியும். சோ இதுக்கான ஆன்சர் யார் சொல்றீங்க? எஸ், ஸ்ரீவித்யா சொல்லிட்டாங்க ஆப்ஷன் டி. மது has said ஆப்ஷன் பி. பிரஜித் has said ஆப்ஷன் பி. பாத்துருவோம். ஓகே, so Xylem is the right answer. So படுறாதீங்க, அதுல இருந்தா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நமக்கு நடக்கும். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? தப்பா சொல்றீங்கன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. அந்த தப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்போ அடிக்கணும் அதை கரெக்டா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல கேட்கும் போது அப்போ அதை கரெக்டா அடிச்சிடணும். அப்போ ஃபுல் மார்க் வாங்கிடணும். ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி. The part of root that absorbs water from the soil is. Part of the root that absorbs
water from the soil is? Okay, so Madhubashni has said, she said okay sir, okay, sorry da. Srividya said option A, very good. Check பண்ணிரோமா அப்போ? Very good ra, super. So நீங்க சொன்ன மாதிரி root hair is the right answer. நல்ல கேள்வி கவனிங்கடா. இந்த இடத்துல xylem னு கொடுத்தாலும் நீங்க என்ன எழுத கூடாது? xylem னு எழுத கூடாது. root hair னு எழுதணும். part of root னு கேட்டிருக்கான். சோ நீங்க யோசிக்கணும் இன்னைக்கு சரியா? அந்த root has a fine hair like structure. சோ அத வச்சு அதை அப்சர்வ் பண்ணணும். சோ மறந்துடாதீங்க. எப்படினா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணோம் நம்ம கரெக்ட்டா எழுதிடலாம். ஓகே? அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? Yes. Very good. This is a question. The body of leech has easy question. எல்லாரும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான question. சொல்லுங்க பாப்போம் பசங்களா. பாத்துறோம் இந்த question என்ன? ஓகே 30 க்கு B என்று சொல்லி இருக்காங்க. Very good. செக் பண்ணி பாத்துறோமா? Easy question. 33 segments. Super. Very good. Okay, to all my dear students, நீங்க first உங்களே நீங்க வந்து ஒரு congratulate பண்ணிக்கோங்க because you have completed 30 important MCQs here. Okay, very good. You're really doing good. Okay, so அதே மைண்ட் செட்ல அப்படியே இருங்க. இன்னும் 20 questions மட்டும் முடிச்சா பயாலஜில 1 மார்க் கூட இதுவும் இல்ல. ஓகே, உங்களுக்கு எப்படா உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் சொல்லுங்க பாப்போம். அத மட்டும் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு எப்ப சயின்ஸ் எக்ஸாம் வருது? அது சொல்லிட்டு நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். எப்போ சயின்ஸ் எக்ஸாம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பிளான் கொடுக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு ஆல்ரெடி. 2 marks, 4 marks, 7 marks, including 1 marks. ஸோ இந்த 3 செஷனை நீங்க மொத்தமா ஒரு 1, 2, 3 ஒரு 3 to 3.5 hours செஷன் நீங்க ஸ்பெண்ட் பண்ண மட்டுமே போதும். சூப்பரா மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ எப்போ உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் அதை மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ மதுபாஷி டுமாரோ. ஓகே மது, நாளைக்கு சென்டம் எடுக்கிறது உறுதி சரியா? கவலைப்படாதீங்கடா. இது முடிச்ச அடுத்து கெமிஸ்ட்ரி இருக்கு, அப்புறம் பிசிக்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப நீங்க அப்படியே நிம்மதியா போய் தூங்கிட்டீங்கன்னா நாளைக்கு காலை சிறப்பா பண்ணிடலாம் சரியா? ஓகே, ஸோ வேற யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கு நாளைக்கு? மது ஹஸ் செட், பிரஜித் அண்ட் ஸ்ரீவித்யா. உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருது? Please give ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 2 minutes தான் சரியா? ஒரு 2 minutes அப்படியே இருங்கடா. I'll just give you a small update. Okay, 2 minutes ஹோல்ட்ல இருங்க. ஆடியோ சில எஸ் இப்போ ஓகேவாடா? இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியரா இருக்கீங்களா? பேசு கேக்குதா? ஒரு கன்ஃபர்மேஷன் போங்க பாப்போம். ஓகே, எனிபடி சாங் எனி இஷ்யூஸ்? ஆல் கிளியர்? திருப்பி நம்ம அந்த 20 क्वेश्चन முடிச்சிருவோமா? ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே சூப்பர் பசங்களா. ஐ திங்க் இட் இஸ் ஆல் கிளியர் ஃப்ரம் மை எண்ட். யாருக்கெல்லாம் இஷ்யூ இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே? ஓகே ஓகே, ஐ திங்க் எஸ் சூப்பர். பிரஜித் கிளியர், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே மதுபாஷினி, ஸ்ரீவித்யா நீங்களாம் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு அந்த இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் கிளாரிஃபை ஆச்சுன்னா வில் ப்ரொசீட். ஓகே சூப்பர், ஆரம்பிப்போமா? வெரி குட். ஓகேடா, சூப்பர். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஆல் கிளியர். வெரி குட் வெரி குட், அவ்வளோதான்டா.
என்னைக்குமே லைஃப்ல ஒரு லெசன் எடுத்துக்கோங்க. நமக்கு நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம், திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும். ஆனால் அதுக்கு நம்ம பொறுமையாக இருந்து அது காம ஹேண்டில் பண்ணணும். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? உங்களை மாதிரி பசங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போதும் சரி, ஒரு எக்ஸாம் எழுதும்போதும் சரி, எப்பவுமே பயப்படுவோம் பயங்கரமாக. அப்போ ஒரு பாயிண்ட்ல திடீர்னு பயம் வச்சு ஸ்டக் ஆயிடுவோம். ஸ்டக் ஆன உடனே நமக்கு எல்லாமே பிளாங்காக தெரியும், எல்லாமே டார்க். ஐயோ லைஃபே முடிச்சுக்கணும் அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காமாக இருக்கணும். காமாக இருந்து சரி இந்த கொஸ்டின் வரல, பரவாயில்ல, அடுத்த கொஸ்டின் பார்க்க. அடுத்த கொஸ்டின் வராது, பரவாயில்ல, அடுத்த கொஸ்டின். அந்த மாதிரி ரிலாக்ஸாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, சரியா? Okay, very good. So Okazaki fragments are joined together by easy adala easy question. DNA ligase. Fantastic. நமக்கு தெரியும் DNA வந்து replicate ஆகும்போது பிரியும், அதுல இருந்து ஒற்றக்கு DNA ligase. Very good. அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? The use and disuse theory was proposed by. இதுக்கான ஆன்சர் யார் சொல்ல போறீங்க? The use and disuse theory proposed by. எஸ், ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து கடகடன்னு போயிடலாம். வெரி குட். ஆப்ஷன் சி, ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க். சூப்பரா, வெரி குட் வெரி குட். ஏன்னா அவர் கொடுத்த தியரி வந்து சாதாரண தியரி இல்லை, பயங்கரமான தியரிஸ் அவர் கொடுத்தது. கரெக்டா? ஓகே, சூப்பர். அடுத்த கேள்வி. Xylem and phloem arranged side by side. என்ன சொல்லுவோம் அதுக்கு? Xylem and phloem arranged side by side. What is the answer? இதுமே easy question ரா, anybody can answer actually. Okay, clear இருக்கா? Okay, very good. Easy question ரா, சொல்லுங்க பாப்போம். Which one of the given blood group is called universal recipient? யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். 34 போட்டு ஆன்சர் பண்ணுங்க, சரியா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏய், நல்லா யோசிங்க, கொஸ்டின் நல்லா கவனிங்க. திங்க் திங்க். டீனே சொல்றீங்க. மது நல்லா யோசிங்க, பிரஜ் நல்லா யோசிச்சு பாருங்கடா என்ன ஆன்சர் வரும்னு. இட் இஸ் ஏபிடா. என்ன கேட்டிருக்காங்க? ரெசிபியன்ட்னு கேட்டிருக்காங்க, சரியா? நீங்க சொன்னதுல டோனருக்கு சொல்றீங்க. நான் இப்போ சொல்ற பசங்களா, கொஸ்டின் வரும்போது நல்லா கவனிக்கணும்டா, சரியா? கொஸ்டின் நல்லா கவனிச்சு கரெக்டாக எழுதிடலாம், சரியா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, ஈஸி கொஸ்டின், கேர்லெஸ் பண்ணவே கூடாது. எஸ்பெஷலி பயாலஜிலாம் பண்ணால் பயங்கர அசிங்கம், நமக்கு பண்ணவே கூடாது, சரியா? ஸோ கரெக்டாக எழுதிருங்க, ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. ஈஸ்ட்ரோஜன் இஸ் செக்ரீட்டட் பை. இதுக்கு யார் பதில் சொல்றீங்க? ஈஸ்ட்ரோஜன் இஸ் செக்ரீட்டட் பை. இது ஈஸி கொஸ்டின், anybody can answer. C என்று பேர் சொல்லியிருக்கிறார். செக் பண்ணி பார்த்துருவோமா? மதுபாஷினி இஸ் ஆல்சோ செட் சி. வெரி குட், சூப்பர். பாருங்க, கிராஃபின் ஃபாலிக்கல். நல்லா ஞாபகம், இந்த ஃபாலிக்கல் இருக்கா, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கிராஃபின். இந்த கிராஃபின் ஃபாலிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது ஓமா மாறும். கரெக்டா? தட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. Where does alcohol affect immediately after drinking? ஆல்கஹால் உள்ள போன உடனே எங்க ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் விழுகும், எங்க ஃபர்ஸ்ட் அடி விழுகும்னு கேக்குறாங்க. செக் பண்ணி பார்த்துருவோமா? இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோமா? வெரி குட். ஸோ அதுக்கான ஆன்சர் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். கரெக்ட். நல்லா வச்சுக்க. ஆல்கஹால் ஆல்வேஸ் ஹேஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் யுவர் பிரெயின், நோ டவுட் இன் தட். அதனால நமக்கு நிறைய இஷ்யூஸ் வருது, சரியா? பிரஜித், ரைட் ஆன்சர். சூப்பரா பிரஜித், வெரி குட் வெரி குட். I think Madhubhashini has also said the right answer.
சூப்பர். No, that is C. போன கொஸ்டினா இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, சரி அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? The heart of heart is called. ஹார்ட்டுக்கே ஹார்ட்டுங்கிற மாதிரி heart of heart is called. ஓகே, SAN node. வெரி குட். சைனோ ஏட்ரியல் நோடு தான் ஹார்ட்டுக்கே ஹார்ட். ஏன்னா ஹார்ட் இந்த கான்ட்ராக்ட் ஆகணும்னா அதுக்கு SAN நோடு வேணும். அப்போ ஹார்ட்டுக்கே ஹார்ட் யார்? SAN நோடு. SAN நோடு இல்லைனா ஹார்ட் கான்ட்ராக்டே ஆகாது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நர்வ் செல்ஸ் டு நாட் பொசஸ். நர்வ் செல்ஸ்க்கு என்ன இருக்காதுன்னு கேட்குறாங்க. they do not possess dash. what do they don't have? பார்த்துருவோமா? இதெல்லாம் ஈஸியா தம்பிங்களா? அதெல்லாம் ஈஸியா சொல்லலாம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. சார்கோலமோ. சூப்பர்ரா. அவ்வளோதான். ஏன்னா சார்கோலமோனால மசில் தானே வரும். ஞாபகம் வச்சுக்கோ. மசிலில் வரது சார்கோலமோ. ஸோ நமக்கு தேவையில்லை, அது வராது. வெரி குட். அடுத்த கொஸ்டின். த மெம்பரேன் தட் இஸ் பிரசன்ட் அரவுண்ட் த லங்ஸ். லங்ஸுக்கு சுற்றி இருக்கிற அந்த மெம்பரேன் என்னதுன்னு கேட்குறாங்க. இது அடுத்த ஈஸி கொஸ்டின் தான். எனிபடி கேன் ஆன்சர் ஆக்சுவலி. ஏன்னு சொல்லியிருக்காங்க. பிளூரா. வெரி குட், வெரி குட், வெரி குட். அந்த மெம்பரேன் தான் அந்த ஃப்ளூயிட்லாம் இருக்கும். சரி, அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். அவ்வளோதான்டா. கங்க்ராட்ஸ் மை டியர் பாய்ஸ். நீங்கள் 40 MCQs சால்வ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அதில் வந்து நீ மேபி 1-2 தப்பு பண்ணிக்கலாம். பட் நோ ப்ராப்ளம். அந்த தப்பை நம்ம கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம்பிள் பண்ண மாட்டோம் அந்த கேள்வி கேட்டால். கரெக்டாக? ஸோ வெரி குட், யூ டூயிங் ரியலி குட். ஓகே, இந்த ஹார்ட் ஒர்க் இருந்தால் போதும்டா. சென்டம் எடுக்கிறதுல ஈஸி. ஓகே, ஃபைன். Next question. A person who met with on accident lost control of body temperature, water balance. Which of the following part of the brain is supposed to be damaged? அவ்வளோதான். சொல்றதுக்குள்ள ஆன்சர் வந்தாச்சு. பிரஜித் has said option D. செக் பண்ணி பார்த்துருவோமா? சூப்பர்ரா. Hypothalamus is the right answer. Fantastic my dear boys. Fantastic. அடுத்த கேள்வி. Which of the following is IUCD? IUCD என்ன தெரியுமாடா? இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். அப்போ இதில் எது ஐயூசிடின்னு கேட்குறாங்க. இதெல்லாமே புரிஞ்சு படிக்கணும்டா. சரியா? அப்போ தான் இந்த ஐயூசிடியில் ஓகே ஆன்சர் தராமல் வேறு எதாவது கொடுத்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்படி என்ன தெரியுமா? அடுத்த தெளிவாக சொல்ல கேளுங்க. யூட்ரஸ்குள்ளே வைக்கிற ஒரு கான்ட்ராசெப்டிவ் தான் இன்ட்ரா யூட்ரைன் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். அப்போ இந்த ஆப்ஷன் என்ன வரும்? எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் காப்பர் டி. வெரி குட், சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? பாருங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ். இதுக்கு யார் பதில் சொல்றீங்க? இதுமே ஈஸி क्वेश्चन தான்டா. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ் 42 ஆல் ஆஃப் தி அபவ் சொல்லிருக்காங்க. பாத்துருவோமா? Fantastic, super, super. Prajit is right. Madhubhashi is right. Banu is also right. Very good. Super Banu, welcome. So, all of the above right answer. அவ்வளோதான். 42 questions முடிச்சாச்சு நம்ம. ஓகே, நீங்கள் அட்ட ஸ்ட்ரெச்சில் உட்காந்து 40 minutesல 40 questions முடிச்சிட்டீங்க. ஃபென்டாஸ்டிக். ஓகே, இது நமக்கு இருக்கிறது few more questions. Yes, next question. The outermost of the 3 cranial meninges. outermost என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். Very good. Prakash is also in the picture. Super Prakash. Yes, இதுக்கான ஆன்சர் யார் சொல்ல போறீங்க? ஆக்சுவலி ஈஸி தான். இதெல்லாம் ஈஸியாக சொல்லலாம். 43C. The outermost of the 3 cranial meninges is dura mater அப்படின்னு சொல்றாங்க. செக் பண்ணி பார்த்துருவோமா? மென்ஸ்வேர் சாரி மென்ஸ்வேர். ஓகே, மதுபாஷினி இஸ் ஆல்சோ ரைட். சூப்பர்ரா. ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இது நான் குயிக்காக ரிவிஷன் பண்ணுறேன். நமக்கு டியூரா மேத்தர், அரக்னாய்ட், பயாமேத்தர் 3 மெனிஞ்சஸ் இருக்கு. மறக்கவே கூடாது. அது அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறது டியூரா மேத்தர், இன்னர் மோஸ்ட் இருக்கிறது பயாமேத்தர். ஓகே, மறந்துடாதீங்க. சூப்பர், வெரி குட். எஸ், பானு இஸ் ரைட். மது இஸ் ஆல்சோ ரைட். பிரஜித் இஸ் ஆல்சோ ரைட். அடுத்த கேள்வி உங்களுக்காக. The animals which give birth to young ones. Animals which give birth to young ones.
இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் கண்டிப்பா சொல்லலாம், ஈஸியா சொல்லலாம். D சொல்லிருக்காங்க, பிரகாஷ் பீன் சொல்லிருக்காங்க. செக் பண்ணி பார்ப்போம் வேற யாரெல்லாம் இருக்கீங்க. மதுபாஷினி பி, பிரஜித், சாரி பி, நோ ப்ராப்ளம் பிரஜித், நோ ப்ராப்ளம், இட்ஸ் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டபிள். வெரி குட் ரா. ஸோ விவி பேர் இஸ் ரைட் ஆன்சர். சரியா, கரெக்டா தெளிவா சொல்லிட்டீங்க, விவி பேர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? Which organ acts as both endocrine as well as exocrine? Yes, endocrine um exocrine ஆகவும் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சுரப்பி, ஒரு gland. சொல்லுங்க பாப்போம் என்னன்னு. ஏன்னு சொல்லியிருக்காங்க, pancreas சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஈஸி கொஸ்டின், ஆனா ஃபென்டாஸ்டிக், வெரி குட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 45 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நீங்க ரிவிஷன் பண்ணா கூட நீங்க பண்ணுவீங்கடா, ஆனா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்கும் தெரியாது. கரெக்டா? ஸோ ஒரு ஸ்ட்ரெச்ல நம்ம 1 மார்க்ஸ் 45 கொஸ்டின் முடிச்சாச்சு. சூப்பர்ரா, டுவெல் கிளாட், வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மது, வெரி குட் வெரி குட், சூப்பர் மது. அடுத்த கேள்வி பார்ப்போம். The units form the backbone of DNA. சொல்லுங்க பார்ப்போம். எது வந்து பேக் போனா மாத்தும்? ஈஸி கொஸ்டின், எனிபடி கேன் கெஸ் ஆக்சுவலி, பிகாஸ் நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை தெளிவா முடிச்சாச்சு, அழகா பிரிச்சு மேய்ச்சாச்சு. ஓகே, டீன் சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோமா? சூப்பர், சுகர் ஃபாஸ்பேட் ஞாபகம் வச்சுக்கோங்களா. சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் அது வந்து டிஎன்ஏக்கு வெளியே இருந்து அப்படியே ஸ்ட்ரக்சரை கொடுக்கும், உள்ள நைட்ரஜன் பேஸை அழகா புத்தி வச்சுக்கும். சரியா, வெரி குட், ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி. The miracle rise which saved millions of lives and celebrated its 50th birthday is. செக் பண்ணி பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? சூப்பர், 47 ஏன்னு சொல்லியிருக்காங்க. So the right answer is IR8. Very good. Miracle. Miracle MIR வருது, அந்த IR8 போட்டுருக்கோம், அவ்வளோதான். அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சரியா, சூப்பர். அடுத்த கொஸ்டின். வெரி குட், we are almost about to complete. Fantastic. Yes, the miracle rise பார்த்தாச்சு. அடுத்தது, bipolar neurons are found in. இதுக்கான ஆன்சர் யார் சொல்றீங்க? இது ஒரு ஈஸி, ஆக்சுவலி ஈஸி கொஸ்டின். செக் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, யாருமே ஆன்சர் பண்ணல நினைக்கிறேன். கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பைபோலார் என்றால் என்ன? இப்படி வரும், இங்கிருந்து ஒன்று ஒரு ஆக்சான் வரும், இங்கிருந்து ஒரு சைட்டான் செல் பாடி ஒன்று வரும். ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது 2 பொசிஷன்ஸ் வரும். இப்போ இந்த 2 பொசிஷன் பேஸ் பண்ணி ஆன்சர் வரப்போகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெட்டினா ஆஃப் ஐ. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அந்த பைபோலார் பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒரு கண்ணு மாதிரியா இருக்க பாக்குறதுக்கு. ஓகே, somewhat you can remember like that, so you can easily crack the answer. Okay, last ரெண்டாவது क्वेश्चनரா, லாஸ்ட் பிஃபோர் क्वेश्चनல இருக்கும். ஓகே, mammals are dash. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் பசங்களா. வெற்றிகரமா நீங்க நின்னு இந்த செஷனை அழகா தெளிவா முடிக்க போறோம். கடைசி क्वेश्चन முன்னாடி क्वेश्चन இருக்கும் 49. சொல்லுங்க பாப்போம் என்ன ஆன்சர். mammals are dash. பாத்துருவோமா? யார் ஆன்சர் சொல்லுங்க பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Very good. Prajit has said option B. Obviously, that is the right answer. So, warm blooded மறந்துடாதீங்களா? So, அதுக்கு தான் கரெக்ட் ஆன்சர். So, நீங்க ஈஸியா எழுதிடலாம். சூப்பர்ரா, சூப்பர் மதுபாஷ், வெரி குட். கடைசி கொஸ்டின் நம்ம செஷனோட கடைசி கொஸ்டின்ல இருக்கும். இதோட பயாலஜிக்கு ஏன் சைடுல இருந்து நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன். கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் என்ன வரும்னு. There's a correct sequence of blood flow. Easy question ra. Easy question. You guys can actually answer. It's a very easy question.
பாத்துருவோமா என்னன்னு? ரெடியா இருக்கீங்களா? 50 ஆப்ஷன் சி. சூப்பர். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் ஆர்டரிஸ் வெயின்ஸ்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த கடைசி கொஸ்டினுக்கான ஆன்சரும் தெளிவாக முடிச்சாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே கங்க்ராட்ஸ் தான். ஏன்னா நீங்கள் ஒரு 50 மினிட்ஸில் 50 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டீங்க. ஓகே, எல்லாமே மோஸ்ட்டாக கரெக்டாக சொல்லிட்டீங்க அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. ஒன் வாஸ் மதுபாஷினி அண்ட் மதுபாஷினிக்கு முன்னாடி வந்தது வி ஹாவ் பிரஜித் and Sridivya was there, so Srividya was there but she left, no problem. and அதுக்கப்புறம் பிரகாஷ் வந்தாங்க. ஸோ நீங்களே கன்சிஸ்டண்டாக இருந்தீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஃபேண்டாஸ்டிக் கைஸ். நம்ம வெற்றிகரமாக என்ன பண்ணியாச்சு, 50 கொஸ்டின் முடிச்சாச்சு. சரியா? ஸோ பசங்களாம் நான் ஒன்று சொல்றதுக்கு இருக்கேன், கவலையே படாமல் தைரியமாக ரிலாக்ஸ்டாக போய் எக்ஸாம் எழுதுங்க. சரியா? ஏன்னா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான 2 மார்க் செஷன் நம்ம கொடுத்தாச்சு, 4 மார்க் 7 மார்க் கொடுத்தாச்சு, 1 மார்க் கொடுத்தாச்சு. ஸோ இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக முடிஞ்ச சென்டம் எடுத்தலாம். ஓகே, அன்லஸ் இஃப் தேர்ஸ் நோ கேர்லெஸ் மிஸ்டேக், ஈஸியாக டெஃபினட்டாக சென்டம் எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னோட செஷன் முடிஞ்சிருச்சு, என் கடமை முடிஞ்சு. இனி அடுத்து இதை வந்து கெமிஸ்ட்ரி மேமுக்கு டேக் ஓவர் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸ்ருதி மேம் கொஞ்சம் வரீங்களா? எஸ் மேம், ஃபுல் ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மேமும் வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து மேம் தான் ஃபுல் செஷன் டேக் ஓவர் பண்ண போறாங்க. ஸோ அது முன்னாடி இது மட்டும் சொல்லிடுறேன் மேம், மறந்துடாதீங்கடா. இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டில கிடைக்கும். நீங்க ஈஸியா ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கடைசி நிமிஷம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அப்போ நான் போயிட்டு வரட்டா, பாய் சொல்லிட்டேன். நான் எனக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே நான் ஹாப்பி அப்படியே கிளம்பிடுவேன். அப்புறம் நீங்க மேம் கிட்ட தான் மாட்டணும், வேற வழி இல்லை. நான் சென்று வருகிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. சயின்ஸ்ல சென்டம் எடுப்போம், கண்டிப்பா எடுப்போம். சரியா? ஓகே, யா, ஓகே, ஐ திங்க் இட் இஸ் டன். So Prakash has said okay sir, thank you Prakash. Prakash bye solra, bye 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 bye. Yeah, bye. Okay, fine. Okay, bye bye bye. அண்ட் மறக்காமல் நீங்கள் எக்ஸாம் எப்படி பண்ணீங்கிறது கமெண்ட் பண்ணணும். சரியா? நாங்கள் லைவ் வரோமோ இல்லையோ, இந்த வீடியோ கீழே லைவ் முடிச்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணணும். ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ண ஏற்ற மாதிரி நம்ம சிறப்பாக பண்ணுவோம். ஓகே, பாய் பாய். ஆனந்த கண்ணீரா மதுபாஷினி. ஓகே ஓகே, சலோ தென் பாய் பாய். ஓகே, ஸோ லெட் மேம் டேக் ஓவர் செஷன். ஐ எம் லீவிங். பை 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 மேம். ஓகே மேம். ஸோ பசங்க ரெடியாக இருக்கானுங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. நான் போயிட்டேன். ஓகே, பை பை. தேங்க்யூ. பை கைஸ். ஹலோ கைஸ். ஸோ பயாலஜியில் 1 வேர்ட்ஸ் எல்லாமே படித்தாச்சு. ஸோ உங்களோட ரெக்வெஸ்ட் படி கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் லெசன் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ ஹோப் எவ்ரிபடி ஆர் ரெடி. கரெக்ட்? கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லெசனை ஃபஸ்ட்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவு மெனி ஆஃப் யூ ரியலி லைக் திஸ் லெசன்? Yes guys, how many of you like this lesson, carbon and its compound? Carbon and its compound. So actually எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் தான். பிகாஸ் நம்ம ஒரு நேமிங் பண்ணும்போது நாமன்க்ளேச்சர் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஷியர் நம்மளுக்கு பிடிக்கும். கரெக்டா? எஸ் எஸ் பிரகாஷ். ஸோ இன்னைக்கு அதே ஸ்பீடில் ஹாய் ஹாய். ஓகே, ஹாய். எஸ் மதுபாஷினி. ஸோ குயிக்காக கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஹோப் யூ கைஸ் ரெடி. கேன் வி ஸ்டார்ட்? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பிகாஸ் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் கொஷின், ரைட் த ஐயூபிஎஸ்சி நேம். யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் கைஸ், what is the IUPAC name of CH3CHO? First question, CH3CHO. First நான் என்ன செக் பண்ணணும், என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு செக் பண்ணணும். CHOங்கிறது என்ன ஃபங்க்ஷனல் குரூப், அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? What is this CHO? It is aldehyde. கரெக்டா? அப்ப aldehyde ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன லெட்டர்ல முடியணும், நம்மளுக்கு ஏஎல்ல முடியணும். ஆல்டிஹைடு இருந்ததுன்னா எதுல முடிக்கணும்? ஏஎல்ல முடிக்கணும். மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ்? 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. 2 கார்பன் ஆட்டம்னால இட் இஸ் கால்ட் அஸ் எத். ரைட்டா? அப்ப எத்தனல். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே,
பட் ஐயூபிஎஸ்சி நேம் கேட்டாங்கன்னா எத்தனால் தான் நீங்க எழுதணும். இட் இஸ் நாட் அசிட்டால்டிஹைட். கரெக்ட் பிரகாஷ். அசிட்டால்டிஹைட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ காமன் நேம். ஓகே கைஸ், அசிட்டால்டிஹைட்ங்கிறது காமன் நேம். The right answer is ethanol. Ethanol. Okay. Next one. CH3CO CH3. Super Prakash. Good. அடுத்து பாருங்க, மொத்தம் 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. இதோட ஃபங்க்ஷனல் குரூப் யாரு? C டபுள் பாண்ட் O அப்படினா என்ன குரூப்? என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க guys. What is C double bond O? Superb. What is C double bond O functional group? C double bond O அப்படினா it is a ketone. C double bond O வை either நம்ம C double bond O னு மென்ஷன் பண்ணலாம் or else CO னு மென்ஷன் பண்ணலாம். So very simple. மொத்தம் 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. 3 கார்பன் ஆட்டம் அப்படினா என்னன்னு சொல்லணும்? It is a prop. கரெக்ட்டா? ketone அப்படினா ONE ல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். So it is called as propanone. அவ்வளவுதான். very simple. Okay guys, clear? So aldehyde AL ல கம்ப்ளீட் பண்ணனும். ketone ONE ல கம்ப்ளீட் பண்ணும். So firstல 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. So ethanol. நெக்ஸ்ட்ல பாருங்க 3 கார்பன் ஆட்டம் இருக்கு. So it is a propanone because அது ketone. Moving to the next question guys. 100% ethanol is called as. Okay, என்ன ஆன்சர்? இது வந்து உங்களோட 2 மார்க்ஸ்ல இன்னொரு क्वेश्चनோட ஆட் ஆன் பண்ணி கேட்பாங்க. இது மட்டும் 2 மார்க்ஸா வராது. ஓகே, இன்னொரு क्वेश्चन ஆட் ஆன் ஆகி வரும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 100% ethanol is called as. என்ன எத்தனால்னு சொல்லுவோம்? It is called as absolute alcohol. 100% ethanol அப்படினா என்ன அர்த்தம்? It is an absolute. Okay, absolute alcohol. வெறும் ஆல்கஹால் சொன்னாலுமே தப்பு இல்ல, பட் அப்சல்யூட் ஆல்கஹால்ங்கிறது தான் கரெக்ட் நேம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட் தி யூசஸ் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிட் நீங்க எங்க படிச்சிருக்கீங்க? வாட் இஸ் தி அதர் நேம் ஃபார் எத்தனாயிக் ஆசிட்? எத்தனாயிக் ஆசிடோட அதர் நேம் இஸ் அசிட்டிக் ஆசிட். கரெக்ட்டா? அப்போ அந்த அசிட்டிக் ஆசிட் எங்க யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்க? வினிகர். ரைட், வினிகர்ல இருக்கிறது யாரு? அசிட்டிக் ஆசிட். அது ஸ்பெசிஃபிக்கா என்ன பர்சன்டேஜ்ல இருக்கும்? நம்மளுக்கு 8 to 10% இருக்கும். கரெக்ட்டா? 8 to 10% அது அசிட்டிக் ஆசிட். எங்க யூஸ் பண்றாங்க? பிளாஸ்டிக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். गाइस, எல்லாரும் இப்போ என் கூட சேர்ந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட கிளியரா படிக்கிறீங்க. ஓகேவா? ஆர் யூ गाइस ரெடி? என் கூடவே சேர்ந்து கிளியரா படிச்சிரணும். ஓகே? So yes, superb. In the manufacture of a plastic and then making dyes, pigment and then paint and then fabrics la use பண்றாங்க. laboratory reagent use பண்றாங்க and then coagulating rubber from latex. latexல இருந்து and then pharmaceutical. Okay, so 2 marksல கேக்கும்போது உங்களுக்கு என்னென்ன uses at least minimum 4 uses to 5 uses இருக்கிற மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? இப்போ ஒன்று சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் யூசஸ் என்ன எழுதணும் நம்மளுக்கு? இட் இஸ் ஆக்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் பிக்கல். பிகாஸ் வினிகருங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம ப்ரிசர்வேட்டிவ்காண்டி யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க வினிகர் யூஸ் எழுதினாலும் ஓகே, இல்ல ப்ரிசர்வேட்டிவ் எழுதினாலும் ஓகே. வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? பெயிண்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க, டைஸ்ல யூஸ் பண்றாங்க, அண்ட் தென் லாட்டெக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இது மாதிரி என்ன ஒரு 5 யூசஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியுமோ அதை எழுதிடுங்க. ஓகேவா? கிளியர்? ஓகே, நம்ம ஒவ்வொரு क्वेश्चन படிச்சிட்டு அப்படியே குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம். இது ஒரு சூப்பர் क्वेश्चन गाइस. இந்த क्वेश्चन கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? டக்குன்னு பார்த்துடலாமா? வாட் இஸ் எஸ்டரிஃபிகேஷன்? இந்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு क्वेश्चन கேட்கறேன். வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படினா என்னது? என்ன சொல்லுவீங்க நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கு? ஓகே, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இஸ் நதிங் பட் acid plus base gives salt plus water. அதே மாதிரி எஸ்டரிஃபிகேஷன் எங்க நீங்க கேள்விப்பட்டாலும் இமிடியேட்டா என்ன சொல்லணும்? கார்பாக்சிலிக் ஆசிட் plus alcohol give ester plus water. ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் plus alcohol gives ester plus water. கரெக்ட்டா? இவ்வளவுதான் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். பாருங்க என்ன நடக்குது. see, ஆல்கஹால்ல இருக்கிற ஹைட்ரஜனும் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற OH சேர்ந்து வெளியில போயாச்சு. என்னவா வெளியில போயிருக்கு? வாட்டர்.
பிகாஸ் இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வாட்டரா வெளியில போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பாருங்களேன். இந்த ஓவை தூக்கி அப்படியே இங்க கனெக்ட் பண்ணிடுறோம். பிகாஸ் அந்த பாண்டை நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு பதிலா இன்னொன்னு ஆட் பண்ணணும்ல, ரைட்டா? ஸோ அவங்க தான் யாரு? CH3CO ஆசிட்ல இருந்து வந்திருக்கு. இந்த OC2H5 எங்க இருந்து வந்திருக்கு நம்மளுக்கு? தட் மீன்ஸ் ஆல்கஹால்ல இருந்து வந்திருக்கு. ஸோ CH3COங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட், OC2H5 எங்க இருந்து வந்திருக்கு? ஆல்கஹால்ல இருந்து வந்திருக்கு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப மறக்க மாட்டீங்க எஸ்டரிஃபிகேஷன், ரைட்டா? எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் ஆல்கஹால் will give you ester and water. கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து என்ன குரூப்பை ரிமூவ் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். What we have to remove from carboxylic acid? கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து OH குரூப்பை நம்ம ரிமூவ் பண்றோம். and then ஆல்கஹால்ல இருந்து யாரை ரிமூவ் பண்றோம்? ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். ஸோ ஆல்கஹால் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் ஃப்ரூட்டியோட அந்த ப்ராசஸோட பேரு தான் எஸ்டரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் guys. Differentiate soap and then detergent. Okay, soap and detergent பார்த்துடலாமா? One of the important difference between. Okay, so soap பார்த்தீங்க அப்படின்னா it is a sodium salt of long chain of fatty acid. What is detergent? It is a sodium salt of sulfonic acid. Okay, so soapங்கிறது என்னது? It is a sodium salt of long chain of fatty acid. Okay, what is detergent? It is a sodium salt of sulfonic acid. Next point, ionic part பார்த்தீங்கன்னா COO minus Na வா இருக்கு. இங்க ionic part carboxylic fatty acid எடுத்தீங்கன்னா COO Na plus, and இதுவே sulfonic acid எடுத்தீங்கன்னா SO3Na. Okay, it is SO3Na. Next one, so இது எங்க இருந்து prepare பண்றாங்க? From the animal fats and then vegetable oil, and this is from the hydrocarbon crude oil. Okay, hydrocarbons எடுப்பாங்கல்ல, right, from the land நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் கிடைக்குது, right? so அதுல இருந்து எடுக்கிறது தான் detergents. Okay, and then so it is effectiveness when it is used in the hard water. so it is இது பாத்தீங்க அப்படின்னா சோப் வந்து சாஃப்ட் வாட்டர்ல நல்லா ஒர்க் ஆகும், பட் ஹார்ட் வாட்டர்ல ஒர்க் ஆகாது. ஆனா இது பாத்தீங்கன்னா இட் இஸ் இஃபெக்டிவ் ஈவன் இன் த ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஆயிடுது? கம்மியாயிடுது. கைஸ் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? கரெக்ட். ஓகே, எஸ் எஸ் சரஸ்வதி 1 மார்க்ஸ். பயாலஜி கிளாஸ்னா மட்டும் ஸ்டே பண்றீங்க, கரெக்டா? கெமிஸ்ட்ரி கிளாஸ்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே guys, listen, focus. so it is effectiveness reduced when used in the hard water. ஆனா இங்க hard waterலயுமே வந்து better perfect ஆகுது. okay, so yes, next one, it forms a scum in hard water, and இங்க hard waterல scum form ஆகாது. see, scum form ஆகறனால guys கவனிச்சுக்கோங்க, ஸ்கம் ஃபார்ம் ஆகுறனால அதோட ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ் கம்மி ஆயிடும், அந்த நொரையா ஃபார்ம் ஆகுறது கம்மி ஆயிடும். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அந்த ஃப்ரோத் ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட கிளென்சிங் மெக்கானிசம் சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஃபார்மிங் கெப்பாசிட்டி. இங்க புவர் ஃபார்மிங் கெப்பாசிட்டி. காரணம் என்னது? பிகாஸ் ஆஃப் த ஸ்கம். ஓகே, அண்ட் சோப்ஸ் ஆர் பயோடிகிரேடபிள். ஆனா இங்க பாருங்க, இட் டஸ் நாட் ஃபார்ம் scum in hard water, and forming capacity better இருக்கும், and it is biodegradable. so டக்குன்னு சொல்லிடலாமா குயிக்கா என்னென்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னு சொல்லிட்டு? okay, are you guys ready to say along with me? சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? சோப்ல சோப் பார்த்தீங்க அப்படின்னா it is a long chain of fatty acid, and இந்த சைடு sulfonic acid. அத பாயிண்ட் அப்படியே ரிலேஷன் கொண்டு வாங்க. செகண்ட் பாயிண்டா, சோப்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் COO minus Na plus தான் அயனிக் பார்ட். அதுவே இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் SO3Na. ஓகேவா? இட் இஸ் SO3Na. அதுக்கடுத்து தேர்ட் பாயிண்ட் வாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கோ அதை எழுதிடுங்க, ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. சோப் பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்றோம்? அனிமல் ஃபேட்ஸ் அண்ட் தென் வெஜிடபிள் ஆயில். அதுவே இந்த சைடு வந்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. சோப் பாருங்க, சோப் இஸ் பயோடிகிரேடபிள், பட் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் நான் பயோடிகிரேடபிள். கரெக்டா?
ரைட். சோப் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர்லாம் சரியாக ஒர்க் ஆகாது, பட் டிட்டர்ஜென்ட் ஹார்ட் வாட்டர்லையும் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஃபார்ம் பெட்டராக ஃபார்ம் ஆகுறது யார்? டிட்டர்ஜென்ட்டில், சோப்பில் கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். கரெக்ட். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் கூட சேர்ந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிங்கன்னா it will be very 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 easy guys. Okay, so moving to the next one. Name the simplest ketone and give its structural formula. பார்த்தலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கீட்டோன். கீட்டோன் அப்படின்னாலே என்னது? சி டபுள் பாண்டோ இருக்கணும், ரைட்? அந்த சி டபுள் பாண்டோ கூட எத்தனை கார்பன் மினிமமா கனெக்ட் ஆகணும்? ஓகே, ஸோ மினிமமா 3 கார்பன் ஆட்டம்ஸ் கனெக்ட் ஆகணும். ஓகேவா? அப்போ இது பாருங்களேன், it is CH3 C double bond o CH3 because நம்மளுக்கு தெரியும் ஒரு கார்பனை சுத்தி கம்பல்சரி 4 பாண்ட் இருக்கணும், ரைட்? அப்போ இந்த கார்பனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு, அதனால தான் நான் இன்னும் 3 ஹைட்ரஜனை ஆட் பண்ணிருக்கேன். so it is CH3 C double bond o CH3. guys, are you clear? so இதுதான் simplest ketone. ketone அப்படினாலே கண்டிப்பா சி டபுள் பாண்டோ குரூப் கூட பக்கத்துல கார்பன் கனெக்ட் ஆயிருக்கணும். அவங்க சிம்பிளஸ்ட் கீட்டோன் அப்படின்னு சொன்னனால நம்ம ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் எடுத்திருக்கோம். ஓகே, அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெம்பர். யார் இவங்க? ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் மெம்பர். அண்ட் இவங்களோட பேர் என்னது? காமன் நேம் இஸ் அசிட்டோன் அண்ட் தென் IUPAC நேம் it is a propanone. Okay, what is IUPAC name? It is propanone. Okay guys, moving to the next one. Okay, write the uses of ethanol. ethanol எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? it is antiseptic. okay, antiseptic ethanol யூஸ் பண்ண முடியும். and then automobile radiatorsல யூஸ் பண்றாங்க. எதனால? anti freeze க்கு யூஸ் பண்றாங்க. what is anti freeze? that means cold countriesலாம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பெட்ரோல் ஆர்எல்ஸ் டீசல் ஈஸியாக ஃப்ரீஸாக மாறிடும், ஃப்ரீசிங் ஆகிடும். காரணம் என்ன? பிகாஸ் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அதில் எத்தனால் இருக்கும் போது அப்படி அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண விடாது? பெட்ரோல் டீசலை சொலிடிஃபை பண்ண விடாது. ஓகே, ஸோ அதனால தான் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ்ல ஆன்டி ஃப்ரீஸ், அந்த ஃப்ரீசிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? we are using the ethanol. next one, for effectively killing microorganisms, bacteria, fungi. ஸோ இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா அது கில் பண்ற ஒர்க் யாரு? எத்தனால் ஓடுது. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த கொரோனா டைம்ல, கரெக்டா? ஓகே, ஸோ கரோனா டைமில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நம்மளுக்கு லைக் சானிடைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, ரைட்டா? அந்த சானிடைசரில் எத்தனால் இருக்கும். ஓகே, இந்த சானிடைசரில் எத்தனால் இருக்கும்ல, அதனால தான் சானிடைசர் யூஸ் பண்ண உடனே நீங்கள் ஃப்ளேம்லலாம் காமிக்கக்கூடாது கையை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? ஏன்னா இமிடியேட்டாக வந்து ஃபயர் கேட்ச் ஆகிடும். பிகாஸ் எத்தனால் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்பஸ்டபிள். ஓகே, ஈஸியாக வந்து கம்பஸ்ட் ஆகிடும். அதான் ரீசன் நம்மளுக்கு. ஓகே காய்ஸ், அண்ட் தென் it is used in the preparation of methylated spirit and residified spirit. okay, so spiritல எல்லாமே வந்து ethanol இருக்கும். again ஏன்னா அதுக்கு combustion property இருக்கறனால, okay, combustion property இருக்கறனால we can use it as a spirit. okay guys, yeah, next ஒரு important question. okay, ஒரு important question நம்ம பார்த்தலாமா? yes, என்ன question? an organic compound A is widely used as a preservative and has the formula C2H4O2. Okay, this compound react with ethanol to form a sweet smelling compound. In the sweet smelling compound அப்படின் பார்த்த உடனே இமீடியட்டாக நான் என்னன்னு சொல்லிடணும்? I should say it is ester. ரைட்டா? ஏன்னா நம்ம எஸ்டருக்கு தான் என்னன்னு படிச்சிருக்கோம்? ஃப்ரூட்டி ஆர்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம், கரெக்டா இல்லையா? ஓகே, ஃபைன். the compound react with ethanol to form a sweet smelling compound. very easy. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எஸ்டரிஃபிகேஷன்ல யார் இருப்பா நம்மளுக்கு? ரைட், எஸ்டரிஃபிகேஷன்ல யார் இருப்பா நம்மளுக்கு? we have carboxylic acid and then alcohol. okay, இப்போ ஈக்குவேஷன் எழுதலாமா நம்ம? let's write the equation. so esterification அப்படினாலே it is carboxylic acid plus ethanol
gives what? Ester plus water. கரெக்டா? இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட் எடுக்கலாம். Let's take CH3COOH அசிட்டிக் ஆசிட். ஏன்னா அசிட்டிக் ஆசிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இட் இஸ் பிகாஸ் தட் ஏன்னா அங்கே நம்மளுக்கு 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. ரைட்டா? மொத்தம் எத்தனை கார்பன் ஆட்டம்? 2 கார்பன் ஆட்டம். இட் இஸ் C2. அண்ட் தென் எவ்வளோ ஹைட்ரஜன்? 4 ஹைட்ரஜன் டோட்டலா. ரைட்டா? அண்ட் தென் 2 ஆக்சிஜன். ஸோ C2H4O2. கரெக்ட், ரைட்? இட் இஸ் C2H4O2. ஸோ இந்த காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆல்கோஹால் பாருங்க, என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஆல்கோஹாலுக்கு எத்தனால் தான் எடுத்திருக்காங்க. ஃபைன். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட், அது கூட C2H5OH. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாரு ரிலீஸ் ஆவாங்க? கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து OH அண்ட் தென் ஆல்கோஹால்ல இருந்து ஹைட்ரஜன். கரெக்ட்? ஸோ ரிலீஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு? மைனஸ் வாட்டர். வாட்டர் மாலிகுல் வெளியில போயாச்சு. ஸோ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? CH3COOC2H5. பிகாஸ் இந்த ஆக்சிஜன் தான் போய் இந்த ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகுது. பிகாஸ் எங்க பாண்டை பிரேக் பண்றீங்களோ அங்கதான் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் CH3CO and then OC2H5. ஸோ அப்போ இது என்னது? we got ester. ஓகே, ஸோ அதுதான் நான் சொன்னேன். எந்த ஒரு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனாக இருந்தாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க? கார்பாக்சிலிக் ஆசிட் பிளஸ் எத்தனால் is giving an ester plus water. இப்போ let's come to the equation again. Okay, identify the compound A. கண்டுபிடிச்சாச்சு. it is acetic acid or else ethanoic acid. Next, write the chemical equation. Yes, we done. What is the name of the process? So this name is esterification reaction. Correct? It is called as esterification reaction. Next one, guys. How is ethanol manufactured from sugar cane? Okay, so எப்படி prepare பண்ணலாம் sugar cane ல இருந்து? By using enzyme. Okay, enzyme அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a very good biocatalyst. Okay, it's a very good biocatalyst. பாருங்க, ethanol is prepared from the fermentation of molasses. அந்த molasses எங்க இருந்து கிடைக்கும்? From the sugar cane ல இருந்து. Okay, which is a byproduct. பாருங்களேன், சுகரை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த பை ப்ராடக்டோட பேரு தான் என்னது? molasses. அது என்ன பை ப்ராடக்ட்? which means நீங்க மேஜரா சுகரை ப்ரிப்பேர் பண்றீங்க. அந்த சுகர் இல்லாம உங்களுக்கு அடிஷனலா இன்னொருத்தர் ஃபார்ம் ஆறாங்க. அவங்களோட பேர் தான் என்னது? பை ப்ராடக்ட். மேஜரா நீங்க எதுக்காண்டி ரியாக்ஷன் பண்றீங்களோ தட் இஸ் யுவர் ப்ராடக்ட். அது இல்லாம இன்னொரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதோட பேரு பை ப்ராடக்ட். ஓகே, ஸோ அப்ப பை ப்ராடக்ட்ங்கிறது மொலாசஸ். அதுல இருந்து நம்ம எத்தனால ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? டைல்யூஷன் ஆஃப் மொலாசஸ். மொலாசஸ்ல நிறைய வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்படி நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதோட பர்சன்டேஜ் எப்படி கொண்டு வந்துடுறாங்க? 8 to 10%. What is mean by 8 to 10%? That means 8 ml of molasses இருக்குன்னா பேலன்ஸ் இருக்கிற 92 ml வந்து என்னவா இருக்கும்? உங்களுக்கு வாட்டரா இருக்கும். அதுதான் 8%. நீங்க வால்யூம் பர்சன்டேஜ் படிச்சிருப்பீங்கல்ல, அதே தான். ஓகே, அதுக்கடுத்து நான் என்ன பண்ணணும்? நைட்ரஜன் சோர்ஸை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நைட்ரஜன் கண்டென்ட் ஆஃப் த மொலாசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இஃப் த நைட்ரஜன் கண்டென்ட் ஆஃப் த மொலாசஸ் இஸ் வெரி புவர், அப்படி கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம்? அமோனியம் சல்ஃபேட் ஆர் எல்ஸ் அமோனியம் பாஸ்பேட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நம்மளுக்கு நைட்ரஜன் இருந்தால் ஈஸியாக எத்தனால ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அந்த மொலாசஸில் பேசிக்காக நைட்ரஜன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் போது நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? we can add ammonium sulfate. ஏன் ammonium sulfate ஆட் பண்றோம்? because ammonium sulfate ஓட ஃபார்முலா என்னது? NH4 twice SO4. அப்ப அதுல இருக்கிற நைட்ரஜன். கரெக்ட்டா? ஓகே, அங்க இருக்கிற நைட்ரஜன். and then addition of yeast. third step என்னது? yeast ஆட் பண்றது.
ஸோ அப்படி ஈஸ்ட் ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன்னா என்சைம்ஸ் ஆர் வெரி குட் கேட்டலிஸ்ட்னு சொல்லிட்டு யார் என்சைம் பாருங்க, இன்வெர்டேஸ், ஜைமேஸ், இவங்கெல்லாம் தான் என்சைம். என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் சுகர் மாலிக்யூல், அதுல நம்ம வாட்டர் ஆட் பண்றோம். இந்த இன்வெர்டேஸ் என்ன பண்ணுது, குளுக்கோஸ் அண்ட் தென் ஃப்ரக்டோஸை கொடுக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல பாருங்களேன், இந்த குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ் கூட யாரு ஜைமேஸ் ஆட் ஆனாங்க அப்படின்னா we got the ethanol, okay, plus carbon dioxide. இதுதான் guys reaction. next one, கடைசியா அதை வாஷ் பண்ணி என்ன பண்றாங்க, 15 to 18% of alcohol இருக்கும். அதை எப்படி பண்றாங்கன்னா fractional distillation, because அங்க கிடைக்கிற ப்ராடக்ட் பியூரிட்டியா இருக்காது. அப்போ fractional distillation மூலியமா அவங்க என்ன பண்றாங்க, பியூர், which means 10 to 15% of alcohol எடுக்கிறாங்க மொலாசஸ்ல இருந்து. ஓகே, next one, why ordinary soap is not suitable? Okay, why ordinary soap is not suitable for using with hot water? Yes guys, யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். why ordinary soap is not using for hot water? இது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஓகே, ஸ்லைட்ஸை பார்க்காம you try to give an answer. Okay, what is the reason why we should not use ordinary soap? What is ordinary soap? Soap அப்படிங்கிறது it is a sodium salt of fatty acid. இந்த sodium salt of fatty acid என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலா இருக்கிற வாட்டர், that means hot water கூட ரியாக்ட் ஆகி என்ன ஆகும், ஸ்கம் ஃபார்ம் ஆகும். வாட் இஸ் ஸ்கம்? ஸ்கம் அப்படிங்கிறது இட் இஸ் அ precipitate. ஓகே, அங்க இருக்கிற அயான்ஸும் ஹார்ட் வாட்டர்ல இருக்கிற அயான்ஸும் இன்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு precipitate ஃபார்ம் ஆகும். அப்படி precipitate ஃபார்ம் ஆகுறனால நம்ம என்னன்னு சொல்லலாம், அங்க ஃபார்மிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிடுது. ஸோ புவர் ஃபார்மிங் கெப்பாசிட்டி, கரெக்டா? அப்படி புவர் ஃபார்மிங் கெப்பாசிட்டி இருக்கிறனால கண்டிப்பா என்ன ஆகும், ப்ராப்பரா வாஷிங் பண்ண முடியாது. கிளென்சிங் ஆக்ஷன் கம்மி ஆயிடும், கிளீனிங் கெப்பாசிட்டி கம்மி ஆயிடும். ரைட், என்ன ஆன்சர் சொல்றாங்க, ஆர்டினரி சோப் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் ஹாட் வாட்டர். என்ன காரணம், பிகாஸ் ஹாட் வாட்டர்ல யார் இருக்கா, கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேப், நாட் டேப், ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கோங்களேன். ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர்ல பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அயான்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஓகே ஓகே, கால்சியமும் இருக்காது, மெக்னீசியம் அயான்ஸும் இருக்காது. பட் நார்மல், ஈவன் நீங்க வந்து லேக் வாட்டர், பாண்ட் வாட்டர், இந்த வாட்டர் ஒரு ஸ்டாப் வாட்டர் எது எடுத்தாலும் இதுல என்ன இருக்கும், உங்களுக்கு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஈவன் நீங்க இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, சப்போஸ் நம்ம டாப் வாட்டரை லைக் பாயிலிங்க்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போஸ் நீங்கள் குளிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டாப் வாட்டரை பிடிச்சி வைக்கிறீங்க. ஓகே, மேபி ஹீட்டர் ஒர்க் ஆகலை. அப்படி வைக்கும் போது அந்த பர்டிகுலர் வெசலில் நீங்கள் ஒயிட் பேட்சஸ் பார்ப்பீங்க, கரெக்டா? அந்த ஒயிட் பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட், அதோட ரீசன் என்னது, அதுக்கு இந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ். ஓகே, ஹார்ட் வாட்டரில் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அயான்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, திஸ் அயான்ஸ் ஓகே யார் கூட ரியாக்ட் ஆகுது, சோப் கூட ரியாக்ட் ஆகி ஸ்கம்மை ஃபார்ம் பண்ணுது. ஸ்கம்ங்கிறது என்னது, இட் இஸ் அன் இன்சால்யூபிள் precipitate. ஓகே, அந்த ஸ்கம் வந்து லேதர் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆர்எல்ஸ் லேதர் ப்ரொடியூஸ் பண்றதை கம்மி பண்ணிடும். ஓகே, யா, ஸோ கிளென்சிங் ஆக்ஷனும் கம்மி ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Draw its structural formula. The molecular formula of an alcohol is C4H10O. The locant number of OH is 2. நம்ம இங்கே சால்வ் பண்ணிடலாமா? B question. Okay, C4H10O. Guys, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும் ஆல்கேனோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு. What is an alkane general formula? It is CnH2n plus 2. Okay, what is the general formula? CnH2n plus 2. What is alkene general formula? இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டா? பட் இது இல்லாம ஃபங்க்ஷனல் குரூப்பை வச்சு சூப்பரா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆல்கேன் CnH2n plus 2, ஆல்கீன் CnH2n
and then alkyne. Alkyne oda general formula enadhu? This is CnH2n minus 2. This and all fine. But okay, functional group இதை வச்சு நீங்கள் அழகாக ஏபிசிடி கன்வர்ஷன் டைப் ஆஃப் கொஷினை ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்க, ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹால் இருக்கு. ஸோ ஆல்கஹாலோட ஜென்ரல் ஃபார்முலா, வாட் இஸ் ஆல்கஹால் ஜென்ரல் ஃபார்முலா? திஸ் இஸ் CnH2n plus 2O. ஓகே, இதான் ஆல்கஹால். இதுவே நீங்க ஆல்டிஹைட் ஆர் எல்ஸ் கீட்டோன் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எய்தர் ஆல்டிஹைட் ஆர் எல்ஸ் கீட்டோன். இது பார்த்தீங்கன்னா this is CnH2nO. ஓகே, ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் என்னது? CnH2nO. And then what is carboxylic acid? Carboxylic acid or else ester. ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்தீங்கனாலும் ஓகே, ஆர் எல்ஸ் எஸ்டர் எடுத்துட்டீங்கனாலும் ஓகே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் CnH2nO2. ஓகேவா? திஸ் இஸ் CnH2nO2. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை வச்சு நீங்கள் என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி கன்வர்ஷனில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க கொஸ்டின், லெட்ஸ் ரீட் இட் ஒன்ஸ் அகெயின். ஓகே, C4H10O கரெக்டா? ரைட், C4H10O கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த C4H10O கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்க முடியுமா? எஸ்டரா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்காது. காரணம் என்ன? பிகாஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, எஸ்டர்லயும் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இது வந்து ஆல்டிஹைடா இருக்க முடியுமா இல்ல கீட்டோனா இருக்க முடியுமா? பாசிபிள் கிடையாது. என்ன காரணம்? பிகாஸ் ஆல்டிஹைட்ல இங்க 4 இருந்துச்சுன்னா இங்க 8 இருக்கணும். ரைட், நம்ம ஆல்டிஹைட் கீட்டோனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? CnH2nO தான் பார்த்துருக்கோம், CnH2nO. பட் இங்க பாருங்க என்ன ஃபார்முலா இருக்கு? இட் இஸ் CnH2n plus 2O இருக்கு. கரெக்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்னோட வேல்யூ என்னது? 4. அப்ப என்னவா இருக்கு? 4 இருக்கு. அப்ப 2n plus 2 8 இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ என்ன ஃபார்முலா இது? இட் பிலாங்ஸ் டு ஆல்கஹால். அப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு இட் பிலாங்ஸ் டு ஆல்கஹால். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? OH group on the second position. The locant OH group is the second position. So பார்த்தலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? கார்பன் ஆட்டம்ஸ் எழுதணும். கார்பன் 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 கார்பன். கரெக்டா? 4 கார்பன் ஆட்டம். அதுல OH எங்க கனெக்ட் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. எழுதியாச்சு. அடுத்த பாயிண்ட் என்னது? இப்போ ஹைட்ரஜனை ஃபில் பண்ணும். ஒரு கார்பனை சுத்தி மேக்ஸிமம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும் நம்மளுக்கு? we have 1 கார்பன் இருந்துட்டு ஒரு கார்பனை சுத்தி மேக்ஸிமம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? we have 4 ஹைட்ரஜன்ஸ் or else 4 bond. ஓகே, 4 bond இருக்கும். இப்போ பாருங்க, இந்த கார்பன்ல ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை ஹைட்ரஜன் வரணும்? 3 ஹைட்ரஜன் வரணுமா? that is why இங்க CH3. ஓகே, let's come to this carbon. இப்போ இந்த கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் வரணும்? ஒரே ஒரு ஹைட்ரஜன் வரணும். கரெக்ட்? ரைட், 1 2 3 because செகண்ட் கார்பனுக்கு ஆல்ரெடி ஒரு பாண்ட் இருக்கு. so that ஒரு ஹைட்ரஜன். கரெக்டா? again let's come to the third carbon. third carbon. third carbonல பாருங்க ஆல்ரெடி எத்தனை பாண்ட் இருக்கு? we have 2 bonds. அப்ப இன்னும் எத்தனை ஹைட்ரஜன் வரணும்? 2 ஹைட்ரஜன்ஸ் வரணும். கரெக்டா? அப்போ இங்க 2 ஹைட்ரஜன். third carbon வாங்க. fourth carbon வாங்க. ஆல்ரெடி ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு. அப்ப இன்னும் எத்தனை ஹைட்ரஜன் வரணும்? we need 3 more hydrogens. கரெக்ட்? ரைட், அதனால தான் அங்க நம்மளுக்கு CH3. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம என்ன பண்ணணும்? கார்பனோட ஸ்கெலிட்டனை ட்ரா பண்ணணும். கார்பனோட ஸ்கெலிட்டன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் அதுல எத்தனை ஹைட்ரஜன் ஆட் ஆன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் லைக் CH3 CH CH2 CH3 அப்படிலாம் படிச்சா மறந்துடும். ஓகே, யா, மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதியாச்சு. ஓகே, IUPAC நேம் எழுதிடலாமா? டோட்டலா எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? 4 கார்பன் ஆட்டம்ஸ். 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா என்ன நேம்? இட் இஸ் பியூட்டேன். ரைட்டா?
So OH group எங்க இருக்கு நம்மளுக்கு second carbonல இருக்கு. So that it is a butane 2-ol. Okay, OH group second carbonல இருக்கு. So it is a butane 2-ol. 4 carbon atom ங்கறனால butane and OH on the second carbon atom அதனால this is 2-ol, butane 2-ol. Next question என்ன கேட்டிருக்காங்க? Is it saturated or unsaturated? So this is saturated. எதனால saturated அப்படிங்கிறது நம்ம carbon to carbon single bond ஆன் பார்ப்போம். கரெக்டா? அப்ப carbon to carbon single bond ஆன் பார்ப்போம். அப்ப பாருங்க இங்க எல்லா கேसेसலயும் carbon to carbon என்ன இருக்கு? single bond இருக்கு. கரெக்டா? அப்ப there is no doubt it is called as saturated. Okay, இத நான் saturated னு சொல்லிரலாம். அவ்வளவுதான். பாருங்க அதான் ஆன்சர் கொடுத்திருக்காங்க இங்க. Okay, moving to the next one guys. Okay, என்ன question? Classify the following compounds based on the pattern of carbon chain. Okay, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்க classification படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? அதுல first one propane தான் நம்ம பார்க்க போறோம். So இந்த propane எடுத்துட்டீங்க அப்படினா it is a 3 carbon straight chain structure. ரைட்டா? propane அப்படிங்கிறது என்னது? So A part it is CH3, CH2 and then CH3. This is propane. இத நான் என்னன்னு சொல்லலாம்? It is not a cyclic because it is a straight chain compound. அவ்வளவுதான். அப்போ இத நான் என்ன சொல்லலாம்னா I can say it is an aliphatic compound or else it is open chain compound. Okay, either open chain or else aliphatic. அவ்வளவுதான் guys. Very easy. What is the second one? So it is a benzene. What is the benzene structure? 6-member ring and then alternate double bond. Correcta? இவங்களுக்கு என்ன பேர் சொல்லலாம்? We can say this is a carbocyclic. Okay, carbocyclic and then aromatic ன்னு கூட சொல்லலாம். ஏன் carbocyclic அப்படினு சொல்றோம்? Why are we saying it is a carbocyclic? Okay, carbocyclic in the sense which means அங்க carbon and then hydrogen மட்டும்தான் கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? வெறும் carbon and hydrogen இருக்கறனால it is called as carbocyclic. Okay, next one guys, cyclobutane. So cyclobutane பாத்தீங்க அப்படினா what is the structure of cyclobutane? So this is a structure of cyclobutane. Just square draw பண்ணீங்கனா அது என்னவா மாறிடும் உங்களுக்கு? cyclobutane மாறிடும். So இந்த cyclobutane நீங்க என்னன்னு சொல்லலாம்? You can say it is a carbocyclic. ஏன் இது carbocyclic? Because அந்த ரிங்ல யார் மட்டும்தான் இருக்காங்க? Only carbon and hydrogen மட்டும்தான் இருக்கு. So இது மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல carbon hydrogen மட்டும் இருந்தது அப்படினா what we can say? We can say it is a carbocyclic. Okay, நம்ம carbocyclic அப்படினு சொல்லலாம். Now let's come to the D. Okay, so D ஓட structure என்னது? This is the D structure. Correcta? This is furan. Okay, what is a furan? Furan is actually heterocyclic compound. What is furan? It is a heterocyclic compound. அது என்ன guys? What is heterocyclic meaning? What is the meaning of heterocyclic? Heterocyclic அப்படினா என்னது? Which means carbon and then hydrogen மட்டும் இல்லாம oxygen, sulfur, halogen இதெல்லாமே கூட ரிங்ல இருந்தது அப்படினா we can say that as a heterocyclic compound. கரெக்ட்டா? அப்ப furanல பாத்துட்டீங்கன்னா carbon, hydrogen மட்டும் இல்லாம oxygen இருக்கு. கரெக்ட் ரைட்? அதனால தான் அது நம்ம என்னன்னு சொல்றோம்? We are saying this is a heterocyclic compound. Okay, moving to the next one guys. So what is the next question? Okay, what is called TFM? Okay, TFM stands for total fatty matter. Okay, what does a TFM means? Total fatty matter. Okay, so இதுல என்ன சொல்றாங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் TFM பத்தி படிக்கணும் அப்படினு சொல்றீங்கன்னா it is because that அது வந்து ஒரு எந்த அளவுக்கு சோப்ல ஆயில் கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு சோப் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து என்ன பண்ணுவாங்க? TFM கால்குலேட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஒரு சோப்னால ஒரு மாய்ஸ்சரைசிங்காக எவ்வளோ இருக்க முடியும்? ஓகே, ஆயில் கண்டென்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்
factor to assess the quality of the soap. எப்படி நம்ம ஆட்ல பார்க்கும்போது pH எல்லாம் வச்சு கால்குலேட் பண்றோம் கரெக்டா? ஸோ அந்த pH இல்லாம we will be checking the TFM also. ஓகே, TFM செக் பண்ணுவாங்க. ஸோ TFM ஹையரா இருந்ததுன்னா it is good bathing soap because TFM எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கும். ஓகே, ஸோ ஸ்கின்னை ட்ரை பண்ணாம மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறது தான் total fatty mass oda matter oda work. Okay, total fatty matter. Yes guys, next question. Ippo this is one of the important question. Chemical properties la irundhu kekkarikku nariya chances irukku. I will give you clue. Okay, how is ethanoic acid prepared from ethanol? Nalla nyabagam vechukonga. I'll go for the equation. See, ethanol நம்ம என்னவா மாத்தணும்? ethanoic acid ஆ மாத்தணும். What is the formula? ethanol ஓட formula பாத்தீங்க அப்படினா it is C2H5OH. What is ethanol? It is C2H5OH. What is ethanoic acid? This is CH3COOH. கரெக்ட்டா? இப்போ என்ன நடந்திருக்கு? இந்த ரெண்டு ப்ராசஸ்ல என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க நீங்க? What is the difference between this two? Okay, எத்தனால்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. பட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு? we have 2 ஆக்சிஜன் ஆட்டம். கரெக்ட்டா? அப்ப ஆக்சிஜன் என்ன இருக்கு? ஆட் ஆயிருக்கு. ஹைட்ரஜனை செக் பண்ணுங்க. இங்க மொத்தமா 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு and இங்க 4 ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் என்ன இருக்கு? ரிமூவ் ஆயிருக்கு. addition of oxygen, removal of hydrogen என்ன ப்ராசஸ் சொல்லுவோம்? ஆக்சிடேஷன். கரெக்ட்டா? அப்ப ஆக்சிடேஷனுக்கு நமக்கு யார வேணும்? we need KMNO4 or K2Cr2O7. ஏன் இவங்கள வேணும்? because இவங்க தான் oxidizing agent. okay, either KMNO4 or else K2Cr2O7. so yes guys, யாருக்கு KMNO4 and K2Cr2O7 ஓட name தெரியும்? what is the name of KMNO4? KMNO4 is nothing but it is potassium permanganate. K2Cr2O7 is nothing but potassium dichromate. Correcta? Okay, so இப்போ இவங்க தான் oxidizing agent. இந்த oxidizing agent என்ன பண்ணுவாங்க? they are helping for oxidation. அப்ப எந்த ஒரு alcohol எடுத்தீங்கனாலும் that will converts into the corresponding carboxylic acid. for example, இப்போ நீங்க propanol எடுத்திருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப propanol உங்களுக்கு என்னவா மாறும்? oxidizing agent add பண்ணும்போது this propanol will become propanoic acid. okay, the propanol will become propanoic acid. okay, so என்ன alcohol எடுக்கிறீங்களோ அதுக்கு respective carboxylic acid உங்களுக்கு கிடைக்கும். okay, next one. how do detergent causes water pollution? suggest a remedial measure to prevent this pollution. நம்ம already பார்த்ததுதான். detergents யாரு? detergents are non biodegradable. so lower classல இருந்து நீங்க படிச்சிருப்பீங்க. non biodegradable, is it good for environment? கண்டிப்பா கிடையாது. அப்போ அதனால தான் அது என்ன பண்ணுது? it is polluting the earth's atmosphere. கரெக்ட்டா? so some detergent having a branched chain hydrocarbon. ஏன் branched chain hydrocarbon அப்படின்னு சொல்றேன்? because branched chain hydrocarbon பாத்தீங்க அப்படினா, just a second it guys. okay, ஒரு structure இருக்கும். fine. okay, ஒரு branched chain, ஒரு branched hydrocarbon chain பாத்தீங்க அப்படினா, it is comes from the where? from the hydrocarbon part. இந்த crude oil ல நம்ம எடுக்கிறோம் ரைட்டா? அந்த branched hydrocarbon என்ன பண்ணுது? so biodegradable, it is not biodegradable by the microorganism. அதனால தான் water pollution பண்ணுது. okay, next one. what is called homologous series? first homo அப்படினா என்ன அர்த்தம்? which means it is same. what is the meaning of homo? it is same. homologous series அப்படினா என்ன அர்த்தம் நம்மளுக்கு?
which means same groups இருக்கும். ஓகே, நீங்க வந்து ஆல்கஹால் பத்தி படிக்கிறீங்கன்னா அங்க இருக்கிற லிஸ்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணும்? ஆல்கஹால் ஆல்கஹால் ஆல்கஹால்னு எல்லாமே ஆல்கஹாலா இருக்கணும். ஓகே, அப்படி ஆல்கஹால் இருக்கிறதுல டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொப்பனால்னா நெக்ஸ்ட் பியூட்டனால். ப்ரொப்பனாலோட மாலிகுலர் ஃபார்முலா எழுதலாமா நம்ம? ஓகே, can we write propanol molecular formula? Homologous series அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன இருக்கணும்? It should be a same functional group. Okay, just keywords தான் நான் சொல்றேன். Same functional group இருக்கணும். And then CH2 formula differ இருக்கணும். And then 14U mass இருக்கணும். So 14U mass இருந்தது அப்படின்னா இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Homologous series அப்படின்னு சொல்றோம். Guys, are you clear? இதான் homologous series. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம். ஓகே, ஜஸ்ட் நம்ம தியரியா இல்லாம ஒரு எக்ஸாம்பிளோட லெட்ஸ் எக்ஸ்பிளைன். சேம் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள்? லெட்ஸ் டேக் ப்ரொப்பனோன். ஓகே, ப்ரொப்பனோனோட ஃபார்முலா என்னது? CH3 C டபுள் பாண்டோ CH3. இப்போ இதோட நெக்ஸ்ட் மெம்பர் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் CH2 ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. எப்படி CH2 ஆட் பண்றேன்? It is CH3 CH2 C double bond CH3. அவ்வளவுதான். இதான் உங்களோட நெக்ஸ்ட் மெம்பர். இது மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துட்டீங்கனாலும் அதுல நெக்ஸ்ட் மெம்பர் வந்து CH2 ஆல டிஃபரெண்ட் ஆயிருக்கும். கார்பனோட வெயிட் எவ்வளோ? 12. ஹைட்ரஜனோட வெயிட் எவ்வளோ? 2. அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? You will get 14. Clear-ஆ? இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? We are saying this as okay homologous series. Okay, add on point பார்த்தலாமா? So methylene group different-ஆ இருக்கும். So function எது வேணா எடுத்துக்கலாம். It is not a condition. நீங்க alkane மட்டும் focus பண்ணனும் கிடையாது. You can focus either a carboxylic acid. Okay, நீங்க எது வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். That's not a problem. Okay, so next பாத்தீங்க அப்படின்னா regular gradation. What is mean by regular gradation? அப்படின்னா என்னது? What is mean by regular gradation? Regular gradation is nothing but continuous-ஆ increase ஆயிட்டே இருக்கும் melting point. இப்போ ப்ரொப்பனோனோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அண்ட் தென் பியூட்டனோனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பியூட்டனோனுக்கு பென்டனோனுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா பியூட்டனோனுக்கு கம்மி ஆயிட்டு பென்டனோனுக்கு ஜாஸ்தி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள். ஸோ நவ் regular gradation physical property with respect to increase in the molecular mass. Similar chemical property irukku and then common method of preparations. Okay, so idella namalukku solranga. Moving to the next one, guys. Give a balanced chemical equation. This is a very good question. So initially first நம்ம question of the day series start பண்ணும்போது இந்த question தான் நான் start பண்ணிருப்பேன். Okay, so one of the important question. Neutralization of NaOH with the base. Solve பண்ணிடலாமா நம்ம? Okay, neutralization of NaOH with acid. I'll give you an example. CH3COOH ங்கிறது யாரு? It is acid. NaOH ங்கிறது யாரு? It is a base. Acid plus base என்ன கிடைக்கும்? Salt plus water கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப பாருங்க, so carboxylic acidல இருக்கிற H ion, because நம்மளுக்கு தெரியும் acid will release what ion? H plus ion. அப்ப carboxylic acidல இருக்கிற H baseல இருக்கிற OH ரெண்டும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடுச்சு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. acid and base will give you salt and water. அப்ப எனக்கு salt form ஆயிடுச்சு. இந்த salt நம்ம நேம் பண்ணனும்ல. What is the name of this salt? It is called as sodium ethanoate. Okay, இதெல்லாம் கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு chances இருக்கு. How will you prepare the sodium ethanoate அப்படினு கேட்பாங்க. What is the formula for sodium ethanoate? It is CH3COONA. Okay, so இதான் formula. இது இல்லாம இன்னொரு என்ன சொல்லலாம்னா we can say sodium acetate அப்படினு கூட சொல்லலாம். What is it called as? It is called as sodium acetate. Okay guys, next question என்ன கேட்டிருக்காங்க? So carbon dioxide evolve ஆகணும் யார் கூட?
ethanoic acid. இதுவுமே ஒரு superb question. Okay, what is this CH3COOH? This is acid. கரெக்டா? ஆசிட் கூட எப்பயுமே மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டா இருந்தாலும் சரி or else மெட்டல் கார்பனேட்டா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ எது இருந்தாலும் ஓகே என்ன எடுத்தீங்கனாலும் ஓகே என்ன ஆகும் நம்மளுக்கு? we will get a CH3CONA which means carbon dioxide gas release ஆகும். ஓகே, ஸோ இது என்னன்னு சொல்றாங்க நம்மளுக்கு? acid plus NaHCO3 which means acid plus metal carbonate or metal bicarbonate will give you a salt, okay, and then water and then carbon dioxide. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, carbon dioxide எடுக்கும் போது 100% உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்? you will get water and carbon dioxide. எந்த கார்பனேட் எடுத்தாலும் carbon dioxide gas நம்மளுக்கு கிடைக்கும். okay guys, moving to the next one. okay, yes, I will repeat ma. see, எப்பயுமே ஆசிட் கூட மெட்டல் கார்பனேட் ஆர் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் எது எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஆசிட் கூட மெட்டல் கார்பனேட் ஆர் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன் கைஸ், எத்தனால் அண்ட் தென் ஆக்சிஜன். ஸோ எத்தனால் அண்ட் தென் ஆக்சிஜன் எடுக்கும் போது இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்சிடேஷன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ K2Cr2O7 இருந்தாலும் சரி or else if you take KMNO4. ஸோ எது எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் நடக்கும். அப்போது alcohol will become carboxylic acid. So ethanol is become ethanoic acid. Butanol எடுத்தீங்கன்னா it will become butanoic acid. கரெக்டா? ஸோ என்ன எடுக்கிறீங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, எஸ்மா. நெக்ஸ்ட் ஒன், இவங்க யாரு? திஸ் இஸ் அகைன் அன் ஆல்கஹால். இப்போ யார் ஆட் பண்ணுவோம்? ஆக்சிஜன். இதுவுமே ஒரு நல்ல கொஸ்டின், நான் சொல்கிறேன். இந்த ரியாக்ஷனோட பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க? இட் இஸ் கால்ட் ஆஸ் கம்பஷன். ஓகே, வாட் இஸ் அ ரியாக்ஷன்? இட் இஸ் கால்ட் ஆஸ் கம்பஷன். இந்த கம்பஷன்ல ஓகே ஆக்சிஜன் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரியும்ல, மெயின் இம்பார்ட்டன்ட் ரியாக்டன் வந்து கம்பஷன்னா O2 தான். அப்போது எந்த ஒரு ஹைட்ரோகார்பன்ஸ் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் எடுத்தாலும் or else கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன் எது எடுத்தீங்கனாலும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, கண்டிப்பாக இதான் ப்ராடக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன் காய்ஸ், ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மெக்கானிசம், எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஓகே, ஸோ பேராகிராஃபில் நம்ம வந்து செகண்டரியாக படிச்சுக்கலாம். சிம்பிளாக ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன், ஓகே, இது ஹைட்ரோஃபோபிக் டெயில். இது டெயில்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் யார் இருப்பா? COO மைனஸ் அண்ட் தென் Na ப்ளஸ். ஸோ இந்த பார்ட் யாரு? திஸ் பார்ட் இஸ் கால்ட் ஆஸ் அயனிக் பார்ட். ஓகே, அண்ட் இந்த பார்ட் யாரு? திஸ் இஸ் கால்ட் ஆஸ் நான் போலார். இதை நீங்கள் நான் போலார் சொல்லலாம். அண்ட் இந்த பார்ட்டை போலார் சொல்லலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் போலார்? ஹாய் ஜெகன், ஹாய். ஓகே, ஸோ எப்படி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹோப் யூ guys ஆர் டூயிங் குட். நாளைக்கு நல்லா பண்ணணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். ட்ரை டு டேக் சென்டம். ஓகே guys, எஸ். ஸோ போலார் பார்ட், போலார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சார்ஜ். அங்கே COO மைனஸ் அண்ட் தென் Na ப்ளஸ் இருக்கு. அடுத்து வாங்க, இதை நான் போலார் வேற என்னெல்லாம் சொல்லலாம்? டெயில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பார்ட் என்னன்னு சொல்லுவோம்? இட் இஸ் கால்ட் ஆஸ் ஹெட் பார்ட். இது ஹெட், இது டெயில் பார்ட். அடுத்து வேற என்ன சொல்லலாம்? we can say this is hydrophobic. what is the meaning of hydrophobic? யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியுமா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். what is the meaning of hydrophobic? okay, what is the meaning of hydrophobic? guys, important question தான் we are doing. okay, important question தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். so hydrophobic and this is hydrophilic.
what is the meaning of hydrophobic? Tell me guys, what is the meaning of hydrophobic? Phobic அப்படினாலே நீங்க படிச்சிருப்பீங்க. What is the meaning of phobic? It is hate. கரெக்ட்டா? அப்போ வாட்டரை பிடிக்காது. ஹைட்ரோ அப்படினா என்ன அர்த்தம்? ஹைட்ரோ is nothing but water. ஓகே, அப்ப அதுக்கு வாட்டரை பிடிக்காது. யாருக்கெல்லாம் வாட்டரை பிடிக்காதோ அது ஹைட்ரோஃபோபிக். யாருக்கெல்லாம் வாட்டரை பிடிக்குமோ அவங்க ஹைட்ரோஃபிலிக். ஓகே, இதுதான் சோப்போட ஸ்ட்ரக்சர். எந்த ஒரு சோப் மாலிகுல் எடுத்துட்டீங்கனாலும் ஆல்மோஸ்ட் அதில் 17 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். அது கூட நம்மளோட COO- இருக்கும். இவங்களை தூக்கி வாட்டருக்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்னவா மாறும்? கொலாய்ட்ஸாக மாறும். இந்த கொலாய்ட்ஸ் என்னது நம்மளுக்கு? கொலாய்ட்ஸுங்கிறது மிஸ்ஸல் ஃபார்மேஷன். ஓகே, ஒரு மிஸ்ஸல் ஃபார்மேஷன், ஒரு ஸ்பெரிக்கல் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு ஸ்பெரிக்கல் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் COO-Na+. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ப்ளஸ் மைனஸ் அப்படிலாம் சரௌண்ட் ஆயிருக்கும். இந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபிலிக்னா லவ்விங். வெரி குட், சூப்பர். கொஸ்டின் நேம். சி, இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் கண்டிப்பாக நாமன்க்ளேச்சர் பேஸ் பண்ணி இருக்கும். புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அதில் நாமன்க்ளேச்சர், ஹோமோலாகஸ் சீரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட், இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வேற என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஓகே, ஹைட்ரோஃபிலிக் ஹைட்ரோஃபோபிக் பார்த்தாச்சா? இப்போ இவங்களை வாட்டரில் போடும்போது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நம்மளுக்கு கொலாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் இவங்களோட பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வி ஆர் சேயிங் இட் இஸ் அ மிஸ்ஸல் ஃபார்மேஷன். MICELLE, இதான் மிஸ்ஸல் ஃபார்மேஷன். இந்த மிஸ்ஸல் ஃபார்மேஷன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங்? போய் ஒளிஞ்சுக்குது. ஓகே, யார்கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்குது? வாட்டர்ல இருந்து. ஸோ நம்ம கிட்ட இந்த சைடு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போலார் குரூப், அந்த ஹெட் பார்ட் இருக்கும். அவங்கள இருந்து யார் ஒளிஞ்சுக்கிறா? இங்க இருக்கிற பார்ட் எல்லாமே வந்து ஒளிஞ்சுக்குது. கிளியர் காய்ஸ்? அந்த பார்ட் எல்லாமே ஒளிஞ்சுக்குது. எதனால? பிகாஸ் அதுக்கு வாட்டரை பிடிக்கல. தே ஆர் ஹைட்ரோஃபோபிக். கரெக்டா? ஹைட்ரோஃபோபிக், அதுக்கு வாட்டரை பிடிக்கல, ஸோ தட் ஒளிஞ்சுக்குது. ரைட், இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, ஸோ நம்மளோட கிளாத்ல ஏதாவது ஒரு டர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டர்ட் என்னவா இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம ஆயில் டர்ட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆயில் யாரு? இட் இஸ் மேட் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட். கரெக்டா? ஆயில்ல இருக்கிற கார்பனும் அண்ட் தென் இங்க யார் இருக்கா? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் கார்பன். அப்போ லைக் டிசால்வ்ஸ் லைக் படிச்சிருக்கோமா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே போய் அதை கேட்ச் பண்ணிட்டு ஸோ வாஷ் பண்ணும் போது அவங்க அப்படியே வெளியில போயிடுவாங்க. கிளியரா? ஸோ இந்த மிஸ்ஸல் என்ன பண்ணும்? இந்த ஹைட்ரோஃபோபிக் பார்ட்டு ஆயிலை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு வாஷ் பண்ணும் போது வெளியில போயிடும். ஓகே, அதுதான் நம்மளுக்கு கான்செப்டிங்க. அதுக்கடுத்து வேற என்ன சொல்றோம் நம்ம? ஓகே, அரைவல் சிஸ்டம். ஓகே, IUPAC நம்ம ஆல்ரெடி பண்ணதுதான் கைஸ். ஓகே, ஸோ நான் இப்போ எங்கள் ஐடியா கொடுத்துட்டேன். யூ கைஸ் செக் இட் அவுட், ரீட் இட். சேம் நம்ம என்ன பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணமோ அதான் இருக்கும். இங்கே பாருங்க, 1 2 3. ஓகே, ஏன் நான் வந்து லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் எடுத்திருக்கேன்? பிகாஸ் OHக்கு தான் கம்மி நம்பர் கொடுக்கணும். எதனால? பிகாஸ் OH இஸ் மிஸ்ஸல். மிஸ்ஸல் மீன்ஸ் அது வந்து ஒரு கொலாய்டு. ஓகே, அது ஸ்பெரிக்கல் கிளஸ்டராக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ஸ்பெரிக்கல் கிளஸ்டராக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மிஸ்ஸல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான் மிஸ்ஸல். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வேற என்ன சொல்கிறாங்க? நேம் பண்ணலாமா? இட் இஸ் அ ப்ரோப்பேன். ப்ரோப்பேன் 1 ஆல், அவ்வளோதான். ஏன்னா OH குரூப் எங்கே கரெக்டாக இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன்ல. ஸோ இட் இஸ் அ ப்ரோப்பேன் 1 ஆல். கண்டிப்பா 1 போட்டு தான் எழுதணும். இட் இஸ் அ ப்ரோப்பேன் 1 ஆல். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால். ஓகே, டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால் பை கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி சிம்பிள். டீஹைட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. அதுவும் யார? எத்தனால. இப்போ நான் யாரோட ஃபார்முலா எழுத போறேன்னு பாருங்க. எத்தனால். என்ன மேம், இந்த ஃபார்முலா தான் எத்தனாலா? எத்தனால் இஸ் CH3CH2OH தானே? எஸ். இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனை நான் செப்பரேட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா
இங்க இருக்கிற வாட்டர் எஸ்கேப் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் செகண்ட் கார்பன்ல இருக்கிற OH ரிமூவ் ஆயிடுச்சு. கரெக்டா? யார் ஆட் பண்ணும்போது? கான்சென்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணும்போது. ஏன் ரிமூவ் ஆகுது? பிகாஸ் கான்சென்ட்ரேட்டட் H2SO4 யாரு? இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். கரெக்டா? அப்ப வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிட்டு we are getting CH2 double bond CH2. அவ்வளவுதான் guys. very very simple. clear? so அப்போ வாட்டர் மாலிக்யூல் so ஈத்தீனா மாறிடும். it is not ஈத்தேன் மா. எத்தனால்ல இருந்து வாட்டர் வெளியில போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஈத்தீன். எப்பயுமே ஆல்கஹாலை டீஹைட்ரேட் பண்ணீங்கன்னா ஆல்கீன் தான் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் ஈத்தீன். ஓகே, வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? ஈத்தீன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மூவ் ஆன் ஆகலாமா? ஓகே, ethanoic acid turns what litmus to what? Ethanoic acid is an acid, so which turns blue litmus to red. கரெக்டா? so ethanoic acid is an acid. acid அப்படினாலே நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? blue to red ன்னு படிச்சிருக்கோம். okay, good good. okay, it is blue to red. next one, an atom or a group of atom which is responsible for a chemical characteristics of an organic compound is called. superb superb Sendil Kumar, very good, superb. okay, an atom or a group of atom which is responsible. யார் responsible இருப்பா? functional group. கரெக்டா? functional group வச்சு தான் நான் என்ன டிசைட் பண்ண முடியும்? we can decide what? we can decide the characteristic of a compound. ரைட்டா? so functional group the answer. next one, so already நான் உங்களுக்கு எல்லாத்தோட ஜெனரல் ஃபார்முலாவும் கொடுத்துருக்கேன். ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன், ஆல்கஹால், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர் அண்ட் தென் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். 8 ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஐ ஹாவ் கிவன் த ஜெனரல் ஃபார்முலா. ஸோ இப்போ ஆல்கைன்ஸுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. திஸ் இஸ் CnH2n -2. ஓகே, அந்த ஜெனரல் ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே ABCD கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, moving to the next one. The IUPAC name the carbon skeleton of a compound is represented. இது very easy question guys. I think நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யார் தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கார்பன் ஸ்கெலிட்டன். ஸோ கார்பன் ஸ்கெலிட்டனை வச்சு எப்படி நேமை கண்டுபிடிக்கிறது? தட் மீன்ஸ் யார் இங்கே பர்ஃபெக்ட் ஆன்சர்? த பர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ரூட் வேர்ட். மெத், எத், ப்ரோப், பியூட் இதெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? we are saying based. very good Sendil Kumar, superb. okay, so we are saying based on the number of carbon atom which is a root word. correcta? next one, dash compound decolorizes bromine. guys, இது important question. யார் டீகலரைஸ் பண்ணுவா? unsaturated. எதனால? ஏன்னா unsaturatedல தான் நம்மளுக்கு டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அந்த பாண்டை பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? ரியாக்ஷன் நடக்கும். ரைட்டா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் அன்சாச்சுரேட்டட். ஸோ சாச்சுரேட்டட்ல பார்த்துட்டிங்கன்னா கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டு அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. ஆனால் டபுள் பாண்டில் ஒரு பாண்டு சிக்மா, இன்னொரு பாண்ட் பை பாண்டை சீக்கிரம் நம்ம குயிக்காக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, த ரைட் ஆன்சர் இஸ் அன்சாச்சுரேட்டட். நெக்ஸ்ட் ஒன் guys, assertion. Detergents are more effective cleansing agent than soap in hot water. Okay, so detergents என்ன சொல்றாங்க? கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட்? கரெக்ட் தான். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சோப்பு ஹார்ட் வாட்டர்ல ஒர்க் ஆகாது. ஏன் சோப் ஹார்ட் வாட்டர்ல ஒர்க் ஆகாது? பிகாஸ் சோப் வந்து ஸ்கம் ஃபார்ம் ஆகுது. ஸ்கம் ஃபார்ம் ஆகுனால புவர் ஃபார்மிங் ஏஜென்ட். ஸோ இட்ஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா கால்சியம் மெக்னீஷியம் சால்ட் எல்லாம் வாட்டர் சால்யூபிள். யார் கூட? டிட்டர்ஜென்ட் கூட. ஆனால் இதுவே நான் சோப் எடுத்தேன்னா they are insoluble. ரைட்? அப்போ what is the right answer? it is A and R are correct. R explains the A. next one. okay, what Praveen? see, எல்லா கொஸ்டின் தான் படிக்கணும். பட் திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் வரும்னு வி ஆர் நாட் சேயிங். கரெக்டா?
ஓகே இந்த கொஷின்ஸ் தான் வரும் நம்ம சொல்கிறது கிடையாது. ஈவன் யூ செக் இட் அவுட் எல்லா கொஷின் தான் படிக்கணும். இந்த கொஷின் மட்டும் வரும்னு எப்படி சொல்ல முடியும்? ஆர் வி கவர்மெண்ட்? கரெக்ட் கவர்மெண்ட் கிடையாது ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கொஷின். யூ கைஸ் ஹாவ் டு ஸ்டடி ஆல் த கொஷின். எல்லா கொஷினும் தான் படிக்கணும். இது இம்பார்ட்டண்ட்டா அது இம்பார்ட்டண்ட்டாலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் assertion. Alkenes are saturated hydrocarbons. Of course it is right, because saturated hydrocarbon அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Carbon to carbon is a single bond. அப்படி carbon to carbon single bond இருந்ததுன்னா we are saying saturated. And reason என்ன சொல்றாங்க? Covalent bond ன்னு சொல்றாங்க. That is not the right answer. அங்க என்ன கொடுத்திருக்கணும்? Single bond ன்னு கொடுத்திருக்கணும். கரெக்ட்டா? That is your right answer. அப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம்? A and R are correct. But R does not explain because single bond in கொடுத்தா தான் answer right. ஏன்னா double bond covalent bond na triple bond covalent bond தான். கரெக்ட்டா? Next one. Match the following. Functional group. யார் functional group OH இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? It is alcohol. 1 2 3 4 5 ன்னு வெச்சுக்கலாம். So alcoholக்கு யார் வருவாங்க alcoholக்கு சொல்லுங்க? This is one heterocyclic compound. Furine நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்திருந்தோம். Unsaturated it is ethene double bond. Soap யார் வரும்? It is a potassium stearate. See நம்ம சொல்லிருந்தோம்ல டோட்டலா 17 carbon atom. Okay, 17 carbon atoms இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 17 carbon atoms தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? We are saying it is a stearate. Okay, 17 carbon atom na stearate. So carbocyclic அப்படினா it is a benzene. Okay, ஏன் benzenes are carbocyclic? Because அங்க நம்மளுக்கு only carbon and hydrogen மட்டும் தான் இருக்கு. கரெக்ட்டா? That is why. So that's all. Yes guys, so that's all from my side. Okay, so hope this session will be helpful you guys. So கண்டிப்பா நல்ல question read பண்ணிட்டு answer எழுதுங்க. So in the chapter may be a little hard, but once படிச்சிட்டீங்கன்னா it's really an interesting chapter. Okay, so wish you all the best. Do well. So நம்ம next classல meet பண்ணலாம். Bye bye. Yes, physics ma'am ready இருக்காங்க. So entry கொடுக்கறக்க. So focus the physics. Yes ma'am. Yes, thank you. ஹலோ பசங்களா, எப்படி போயிட்டு இருந்துச்சு கெமிஸ்ட்ரி செஷன் இல்லையா? ஸோ கெமிஸ்ட்ரி செஷன் எப்படி போயிட்டு இருந்துச்சு? நான் இப்போ தான் வந்து 12th செஷன்லேருந்து ஏறி குதிச்சு அப்படியே இங்கே ஓடி வந்திருக்கேன் 10th செஷனுக்கு. எப்படிக்கண்ணா இருந்துச்சு? ஸோ ஆல்ரெடி நிறைய இன்புட்ஸ் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நமக்கு முன்னாடி பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி நிறைய இன்புட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ லெட் மீ டேக் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ கமெண்ட் பாக்ஸ் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகே, பரவாயில்லையே. ஸோ நிறையா பேர் இருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே எனக்குள்ள நிறையா பேர் ஆக்சுவலாக இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஸோ அந்த இடத்துல நம்ம மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? எவ்ரி ஒன் ரெடினா ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்னாச்சு, எல்லாரும் சோகத்துக்கு போயிட்டீங்களா? எங்களால முடியலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் சோகத்துக்கு எதுவும் மூவ் அப் பண்ணிட்டீங்களா பசங்களா? எனக்குள்ள சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்குள்ள கடகடான்னு சொல்ல ஆரம்பிங்க பார்ப்போம். இஃப் யூ ஆர் ஆல் ரெடி, என் வாய்ஸ் ஃபர்ஸ்ட் நல்லா கேட்குதா? ஏவி கிளியராக இருக்கா? ஏவியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? எதுனாலும் இந்த இடத்துல நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியும். யூ நோ ஆல்ரெடி ரைட்? ஸோ கடகடன் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? ஸோ கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒய் ஆர் யூ ஆல் வெயிட்டிங் ஃபார்? ஸோ லாஸ்ட் கிளாஸில் 6 லெசன்ஸுக்கும் தேவையான ப்ராப்ளம்ஸோட வந்தேன், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் 50 MCQs கொண்டு வந்திருக்கேன். ஸோ டாப் 50 MCQஸுக்குமே நான் இங்கேக்குள்ள ஆன்சர் கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இஃப் யூ ஆர் ஆல் ரெடி ப்ளீஸ் டெல் மீ. ஓகே, ரெடி? எஸ், சூப்பர். செந்தில்குமார், இஃப் யூ ஆர் ரெடி. ஓகே தென். ஓகே 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 பசங்களா, மூவ் அப் பண்ணலாமா? நானும் ரெடி ஆகிட்டேன். போர் அடிக்காமல் போயிடலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூ வேர் ஆல் டயர்ட். இந்த டயர்டில் வேற நான் வந்து கவனி 10th போர்டுக்கே இந்த அளவு படுத்துறோன்னா அப்புறம் 12th போர்டுக்கெலாம் வந்துட்டு அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவீங்க எல்லாரும். ஓகே, ஸோ மூவ் அப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த நோட்ஸ் நமக்கு வேணும்னா ஜஸ்ட் ஸ்கேன் திஸ் QR கோட்.
உங்களுக்கான நோட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டடாக கிடைச்சிடும். எஸ் செந்தில்குமார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கண்ணா. பிகாஸ் நானுமே பயங்கரமாக கண்டினியூஸ் கிளாஸஸில் அப்படியே தான் வந்தேன். பட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் கண்ணா ஃபார் யுவர் ஃபாஸ்ட் மெசேஜஸ். கடகடன்னு வந்துருச்சு. ஆன்சர் சொல்ல ஆரம்பிங்க பார்ப்போம். நானே ஆன்சர் சொல்லி போர் அடிச்சிடும். நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் சொல்ல ஆரம்பிங்க. MCQs புக் இன்சைட் 90+ மார்க் எடுக்கிறதா நம்ம பிளான். ஸோ இதில் ஃபிசிக்ஸில் ஒன்லி 6 lessons. ஸோ இதில் புக் பேக் கொஷின்ஸ் ப்ளஸ் டாப் கொஷின்ஸ் ப்ளஸ் ரிப்பீட்டட் கொஷின் FAQ நான் நிறையா கொடுத்துருக்கேன் 10th. இதில் நான் புக் இன்சைட் கொஷின்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த புக் இன்சைட் கொஷின்ஸ் பாருங்கள், நான் கடகடன்னு உங்களுக்கு அலைன் பண்ணிடுறேன். பிரவீன் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே நம்ம 5 மார்க்ஸ் எல்லாமே சொல்லிட்டேங்கண்ணா. 5 மார்க் ப்ராப்ளமோட PYQவோட FAQஸோட நான் சொல்லிட்டேன் கண்ணா. ஸோ ப்ளீஸ் அந்த செஷன் மட்டும் பார்த்துக்கடாமா. இப்போ இந்த இடத்துல புக் இன்சைட் கொஷின்ஸ்க்கு மூவ் அப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நானும் ரெடியா இருக்கேன். வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? எஸ், நியூட்டன் மீட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் வெரி குட். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The impulsive force. What is the impulsive force? Next question kana answer solunga paapom. Impulsive force, that is a unit of the impulsive force என்னவா இருக்கும்? Impulsive force என்ன? That is a change in momentum. Momentum ஓட அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. So momentum அப்படினா we can take the momentum that is a del P divided by del T is equal to force னு last classல teach பண்ணேன். Therefore momentum is equal to force into time. That is, the force is a Newton and time is a second. So the option will be the Newton second. So this is the answer. Correct? So நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே மூவ் அப் பண்ணுங்க பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் யூ கேன் டெல் மீ. நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள். ஓகேவா? அதை நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். எஸ் பிரவீன் கண்ணா, ஹாய். நெக்ஸ்ட் கொஸ்டின். The formula to calculate the mass of the earth. So mass of the earth calculate பண்ண சொல்லிருக்காங்க. என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? Gravity is equal to G capital M divided by R squared. Please tell me the option. எனக்கு ஆப்ஷன் சொல்லுங்களேன். நான் ஆப்ஷனுக்கு வெயிட் பண்றேன். ஓகேங்களா? போன குவார்டரியில 489. That is very super பிரவீன். இதுல பேலன்ஸ் 11 மார்க் எங்க போச்சு? அதுல கொஞ்சம் கான்ஷியஸா இருந்தோம்னா 500 out of 500. ஓகே கண்ணா, ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஃபார்முலா டு கால்குலேட் த மாஸ் ஆஃப் எர்த் என்ன ஃபார்முலாவா இருக்கும்? ஆப்ஷன்ஸ் ABC டைப் பண்றது தானே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி டைப் பண்ணலாமே. டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஐ எம் வெயிட்டிங் கண்ணா, ஐ எம் வெயிட்டிங். கொஞ்சம் டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ மாஸ் M அந்த பக்கம் வச்சுக்கலாம். பேலன்ஸ் நெக்ஸ்ட் சைடு கொண்டு போங்க. GR square divided by capital G. So option A is the right answer. நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா? கரெக்டாக சொல்லியிருக்கேனான்னு பாரு. நான் கரெக்டாக சொல்லியிருக்கேனா? ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா அப்படியே அதுதான் ஆன்சர்னு போகக்கூடாது. if I'm wrong you have to correct me. No ma'am, இதுதான் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஸோ C is the right answer. C, both A and B ரெண்டுமே கரெக்டா? ஸோ கொஸ்டின் நம்பர் போட்டு சொல்லுங்கப்பா. that will be really benefit. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ I'm moving for the next question. Value of acceleration due to gravity on the surface of moon. ஓகேவா? surface of moonல gravity value கேட்குறாங்க. surface of moonல first gravity எவ்வளோ இருக்கும்னா, gravity on the moon is equal to gravity on the earth divided by 6. gravity on the earth ஓட value எவ்வளோ? 9.8. இதை மறந்துடாத. 11thலையுமே இது வரும், 12thலையுமே இது வரும். So please don't forget this. So this is a 9.8 divided by 6. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 10. 10ல் 6 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம் இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன வருதுங்கிறத பார்த்தோன்னா ஒரு 40. அதில் 6 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன வரும்? ஆல் ஆஃப் த எபோவ் கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா we will get 1.625. எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி சொல்லணும். என்ன பண்ணணும்? எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி சொல்லணும் பசங்களா. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இந்த இடத்துல ஆல் ஆஃப் த எபோவ் கிடையாது. எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும், மறந்துடாதீங்க. எக்ஸாக்டாக டிவைட் பண்ணேன்னா 1.625 is the answer. கான்ஷியஸாக இருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Calculate the velocity of a moving body of mass is 5 kg and the linear momentum is 2.5. Momentum ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். Momentum ஓட ஃபார்முலா 90+ மார்க்ஸ். சயின்ஸில் 100 மார்க்ஸ் எடுக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஹைலி கான்ஷியஸாக இருங்க. ஓகேவா? நாட் அன் இஷ்யூ, வி ஆர் ஹியர்.
So momentum P is equal to mass into velocity. So this is a 2.5. So mass எவ்வளோ கொடுத்திருக்காங்க questionல. So they mention it is a 5. So this is a 5 into velocity is a V. So V is equal to 2.5 divided by 5. இதுக்கு மேலே நான் calculation போடணுமா? Answer சொல்ல ஆரம்பிக்கலாம். So yes கண்ணா பிரவீன் bye. So answer சொல்ல ஆரம்பிக்கலாம் பசங்களா. இதுக்கு என்ன answer இருக்கும்? Cancel பண்ணீங்கன்னா you will get 0.5 meter per second. So this is the answer. So எல்லாமே book inside and creative questions மட்டும்தான். Only creative questions. Okay? Only creative questions மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். So next question. Dash lenses are used wide angle spy hole in doors. Yes, எல்லார் வீட்லயும் மேக்ஸிமம் ஸ்பை ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதில் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல காமிக்கணும். அப்போ எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். தே வில் யூஸ் தி கான்வெக்ஸ் லென்ஸ். ஸ்பை ஹோலில் யூஸ் பண்ணுறது கான்வெக்ஸ் லென்ஸ், மறந்துடாதீங்க. திஸ் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனர்ஜினாவே அவங்களோட எஸ்ஐ யூனிட் ஜவுல்ஸ் தான். எனர்ஜி அப்படின்னாவே எஸ்ஐ யூனிட் என்னவா இருக்கும்? ஜவுல்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கனக்குள்ள எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் ஆப்ஷன் டைப் பண்ணலாம் பசங்களா. ஒய் ஆர் யூ ஸ்டில் வெயிட்டிங் ஃபார்? உங்களுக்காக நான் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். பி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். ஜவுல். சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். SI unit of temperature, B Kelvin. Super, super, super. This is the first. I expected this thing only. The first telescope was invented by யாருப்பா கண்டுபிடிச்சா? in 1608ல வேற. 1608ல யாரு கண்டுபிடிச்சிருப்பா? இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படின்னா ஆமா, இது கூட ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ யாரு கண்டுபிடிச்சிருப்பான்னு பாருங்க. அப்போ புக்கில் நீங்கள் இந்த அளவு கான்ஷியஸாக இருக்கணுமா? எஸ், 500 out of 500. எடிசன் கண்டுபிடிச்சாரா? ஜோஹான் கண்டுபிடிச்சாரா? ஸோ இந்த இடத்துல இல்லை கெப்லர் கண்டுபிடிச்சாரா? ஸோ தட் இஸ் அவர் மெயின் கொஸ்டின். ஸோ த ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப் வாஸ் இன்வென்டட் பை dash in 1608. ஓகே. ஸோ இதுதான் பசங்களா கொஸ்டின். அப்போ இதை தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஜோஹான். தெரியலைன்னா தெரிஞ்சுக்கலாம். சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், ஏபிசி லைனை போட்டே வந்துட்டான். நான் சி வந்ததும் பிடிச்சிட்டேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ப்ளீஸ்? What is the value of Boltzmann constant? Ideal gasல நேத்து நான் important question டீச் பண்ணப்போ கூட சொன்னேன். Boltzmann constant எங்க வரும்? universal constant எப்போ வரும்? ரெண்டுமே ideal gasல equationல தான் வரும் நான் சொல்லியிருந்தேன். What is the value? இங்க எனக்குள்ள 23 தெரியறவங்களுக்கு -23 +23ங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம் பசங்களா. இதுக்காக வெயிட் பண்றீங்க, கடகடன்னு ஆன்சர் சொல்லுங்க. I am also waiting. So what is the Boltzmann constant value? சொல்லலாம். Boltzmann constant value A. This is very small. So A is the right answer. Super Sendal Kumar. Super Kana. So next, resistivity of copper. Doubt இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். Resistivity of the metal is less than resistivity of the semiconductor is less than resistivity of the alloy is less than resistivity of the insulator. இருக்கிறதுலயே யாருக்கு ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா இன்சுலேட்டருக்கு தான் அதிகமா இருக்கும். இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறது நம்மளுடைய மெட்டல். ஆனா அவங்க அதுலயும் நீ ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட கூடாதுன்னு பிளே பண்றான். எல்லாமே கம்மி லெவல்ல தான் இருக்கு. 10 power minus 8, 10 power minus 8, 10 power minus 8. அப்போ இதையும் தாண்டி நான் ஆன்சருக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். எஸ், த ஆப்ஷன் இஸ் வெரி கரெக்ட் கண்ணா. தட் இஸ் 1.62. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் அப் பண்ணலாம். The rate of change of momentum of an object is directly proportional to. So rate of change of momentum. So rate of change of எங்கேயாவது ஒரு வேர்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டைமை பொறுத்து அது மாறுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபார்முலா del P divided by del T. இப்போதான் நான் சொல்லிட்டு வந்தேன். del P divided by del T is equal to F. That is a Newton's second law.
அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல எதை சேஞ்ச் பண்ணி மாறி இருக்கும்? ஸோ அப்போ இந்த இடத்துல del P divided by del T, rate of change of momentum. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருந்திருக்கும்? That is a del P divided by del T is becomes as a force. So net force of the body. This will be the answer. Net force of the body. Clear-ஆ இருக்கா பசங்களா? ஸோ கான்ஷியஸாக பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லைனா போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? மேம் நாங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? 12th கொஸ்டின் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். A fielder giving a swing while catching a ball is an example of. Okay. While catching a ball. Cricket is the biggest example of impulse. Always impulse. Cricket one of the biggest example of impulse. எப்படி? So first முதல் விஷயம், உனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்ஸ் யார் வேணாலும் யோசிச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பவுலர் என்ன பண்ணுவார்? பவுலை போடுவாங்க. கரெக்டா? ஸோ பாலை போட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது பின்னாடி இருக்கக்கூடிய ஃபீல்டர் மேலே போய் விழுகும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வேற மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட பாலை அடிச்சுட்டாருன்னா அவங்க கிட்ட பால் போக ஆரம்பிச்சிடும். ஸோ பால் ரொம்ப நேரம் ஏர்ல இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணலாம்? ஃபீல்டர்ஸ் பொறுமையாக ஓடி வந்து அந்த இடத்துல பாலை வந்து அப்படியே பிடிச்சி நிற்கலாம். ஸோ வென் இட் டேக்ஸ் அ லாங் டைம், எனக்கு அந்த டைம் இஸ் அ மேட்டர். ஸோ அதிக டைம் கம்மியான ஃபோர்ஸ், கம்மியான டைம் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ த பால் கேச்சிங் இஸ் அ கம்ப்ளீட்லி அ இம்பல்ஸ் பிகாஸ் இம்பல்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். டைம் கம்மியாக இருந்தால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வரும். அதனால பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. பிகாஸ் டைம் ரொம்ப கம்மி. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டானா பால் மொத்த ஃபோர்ஸோட அவன் ஃபேஸில் தான் போய் அடிக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன். சரியா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். பிக்கஸ்ட் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கேன். A system is brought to be equilibrium by applying a force. ஒரு சிஸ்டமை நான் ஈக்குவல்பிரியம் செட்டப்புக்கு கொண்டு வந்துடுறேன். ஈக்குவல்பிரியம்னா என்ன? The total force value will be 0. எப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எனக்கு 0வா இருக்கும்? ஸோ என்னுடைய டேர்ம் படி F1 plus F2 is equal to 0 நான் கொண்டு வரேன்னா F1 வேல்யூ 5, F2 வேல்யூ -5 இருந்தால் தான் அது 0 ஆகும். ஸோ இந்த சிங்கிள் வேர்ட் பிளேஸ் அ மல்டிபிள் பிளே. ஸோ தட் இஸ் அ ஈக்குவல்பிரியம். ஸோ ஈக்குவல்பிரியம்னா ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம் பசங்களா. செந்தில்குமார் ஆன்சர் சொல்லலாம் கண்ணா பசங்களா, நிறையா பேர் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ த ஃபோர்ஸ் ஹேஸ் டு பி ஈக்குவல் அண்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ என்ன ஆப்ஷனாக இருக்கும் எனக்கு? ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கு தான் ஈக்குவல்பிரியம் அட்டைன் ஆகும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் 0 ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் அபினேஷ். ஸோ ஆன்சர் இஸ் ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash isotope is used for the treatment of skin cancer. இந்த மாதிரியான கொஸ்டின் கம்பல்சரி வரும். எந்த ஐசோடோப் யூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. 12th வரைக்கும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் லெசன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ 10th தான் நம்ம. ஸோ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? என்ன ஐசோடோப்? சப்போஸ் கையிலலாம் புக் வச்சிருந்தேன்னா நீ தேடி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஏயு நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ரேடியோ கோல்ட். ஸோ கோல்ட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்கின் கேன்சர் ட்ரீட்மெண்ட். இது வரைக்கும் நோட் பண்ணலனா நோட் பண்ணிக்கோ. இஃப் யூ நோ ப்ளீஸ் கமெண்ட் த ஆன்சர் ஆன் ஹியர். சரியா பசங்களா? ஸோ வேகமாக ஹிண்ட் சொல்கிற மாதிரி இருந்தால் நீ தயவு செஞ்சு மெசேஜும் இங்கனக்குள்ள கமெண்ட் பாக்ஸையும் ஃபில் பண்ணு. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் த அயனைசேஷன் ரேடியேஷன். ரேடியேஷனை எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க? யோசிங்க. எங்கே பார்த்த மாதிரி இருக்கு? நியூக்ளியர் ரியாக்டரில் பார்த்த மாதிரி இருக்கும். நியூக்ளியர் ரியாக்டரில் ப்ரொடக்ஷன் வாலெல்லாம் படிக்கும் போது பார்த்த மாதிரி இருக்கும். என்ன ஆப்ஷனாக இருக்கும்? எதை யூஸ் பண்ணி அயனைசேஷன் ரேடியேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ எதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவீங்க? நானே மார்க் பண்ணிடவா? பிகாஸ் ஆன்சர் வரல இன்னும். நானே மார்க் பண்ணிடவா? MCQ செஷன்
90 plus mark கொடுக்கணும் 6 lessons தானே just like that behave பண்ண முடியாது so no answer as of now so decimeter so இதுதான் நமக்கு இருக்கும் அயனைசேஷனை மெஷர் பண்றதுக்கு அந்த பர்சன்ஸோட பேட்ச் மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நான் லெசன் எடுக்கும் போதும் சொல்லியிருக்கேன் புக் பேக்ல டாப் கொஸ்டின்ஸ் போகும்போதும் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பா கிளியரா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் டியூரிங் எ பீட்டா டிகே ஆல்ஃபா டிகேங்கிறத நான் சேர்த்து சொல்றேன் ஆல்ஃபா டிகே இஸ் அ ஹீலியம் நியூக்ளியஸ் ஸோ பீட்டா டிகேவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ அடிஷன் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் ஸோ அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஸோ எலக்ட்ரானை ஆட் அப் பண்ணணுங்கிறது தான் ப்ராசஸ் அப்போ பசங்களா எனக்கு ஆன்சர் சொல்லலாம் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் காமா இஸ் அ எனர்ஜி அவனுக்கு அடிஷனும் கிடையாது சப்ராக்ஷனும் கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ இதில் என்ன ஆன்சர் எனக்கு வரும் ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் நீ ஒரு டேர்ம் மாதிரி கூட சொல்லு மேம் இது ஆப்ஷனாக இருக்கலாம் இது ஆப்ஷனாக இருக்கலாம் ஸோ இது ஆப்ஷனாக இருக்கலாம் என்ன வேணாலும் சொல்லு இந்த இடத்துல என்ன ஆப்ஷனாக இருக்கும் சப்போஸ் உனக்கு இது தெரியலைன்னா நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உனக்கு எலக்ட்ரான் ஆடப் ஆகணும்னா நியூட்ரினோவும் சேர்ந்து வரும் ஸோ அந்த நியூட்ரினோவை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் we are concentrating on the neutron a neutron in the nucleus decays emitting electron நியூட்ரான் எமிட் பண்ணுமா அட ஆமாப்பா நியூட்ரான் புரோட்டான் ஆகும் புரோட்டான் நியூட்ரான் ஆகும் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிற டைம்ல தான் பீட்டா டிகே நடக்கும் அந்த டைம்ல தான் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆவாங்க இதெல்லாம் எம்சிக்யூஸ் புக் இன்சைட்ல ஓகேங்களா மறந்துடக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் the motion of electric charge through a conductor will be constituent and பசங்களா இதுக்காக ஆன்சர் சொல்லலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் மோஷன் ஆஃப் சார்ஜ் நான் வேணா எனக்குள்ள கான்செப்ட் சொல்கிறேன் ஒரு கண்டக்டர் இருக்குது இந்த கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுறாங்க அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் யாருப்பா இருப்பா கண்டிப்பாக ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ தட் இஸ் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ஆன்சர் ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் தான் என்னோட ஆன்சர் அந்த ஆன்சரை இங்கே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் உனக்கு கடகடன்னு ஸ்க்ரீனில் பார்த்ததும் தெரிகிற ஆன்சரை சொல்லுங்க ஓகேங்களா ஸோ எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி இங்கே மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்னு கொடுத்துருக்காங்க அப்போ எலக்ட்ரான் மூவ் ஆச்சுன்னாவே ப்ரொடியூஸ் ஆகிறது கரண்ட் ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன் பிக்கு போகிறோம் சரிங்களா அபினேஷ் இப்போ கான்செப்ட் கிளியராக இருக்கா மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் மூவிங் ஆஃப் எலக்ட்ரான் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் டவுட் இருந்தா கேட்கலாம் பசங்களா வெயிட் பண்ண வேணாம் if you have a doubt please ask me the closed conducting loop which has a network of electric components through which electron are able to flow அது ஒரு closed conductor ஓகே ஒரு closed loopன்னு சொல்லிட்டாங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கலாம் ஒரு பல்பு போட்டிருக்கலாம் அப்படியே வர்றாங்க ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கலாம் திஸ் இஸ் அ க்ளோஸ்டு லூப் இப்படி ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க்ஸ் இருக்கு அதில் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் நான் சேர்த்துருக்கேன் ஸோ திஸ் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் திஸ் இஸ் அ பல்பு திஸ் இஸ் அ பேட்டரி எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் அப்போ இதை நீங்கள் பெஸ்ட்டு ஒன்னா என்ன சொல்லலாம் எல்லாமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்போ என்னவா இருக்கும் டெஃபினெட்லி இட் வில் பி ஏ எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஒரு கம்ப்ளீட் ப்ராப்பர் சர்க்கியூட் தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன் சரிங்களா ஸோ அப்போ கம்ப்ளீட் ப்ராப்பர் சர்க்கியூட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் சரியா பசங்களா ஸோ அப்போ அப்படியே நம்ம அலைன் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த சர்க்கியூட் ஸ்விட்ச் இஸ் ஆன் பல்ப் என்ன ஆகும் நான் நார்மலாக கேட்டிருக்கேன் இந்த சர்க்கியூட் ஸ்விட்ச் இஸ் ஆன் பல்பு என்ன ஆகும் ஸ்விட்ச் ஆன் கண்டிஷனில் இதை கூட சொல்லனா நான் என்ன பண்ணுறது ஸோ 90+ மார்க்ஸ் எடுக்கணும் கொஞ்சம் கான்ஷியஸாக ஆன்சர் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ அப்போ இந்த இடத்துல நான் மூவ் அப் பண்ணுறது இந்த சர்க்கியூட் இஃப் த ஸ்விட்ச் இஸ் ஆன் the bulb is glow is the answer switch on condition bulb நமக்கு என்ன ஆகும் glow ஆகும் அப்ப switch off condition இருந்ததுன்னா bulb does not glow so answer will be this bulb எனக்கு glow ஆயிருக்காது so அதுதான் என்னோட answer so next one
which instrument is used to measure the potential difference? இது potential difference ஓட SI unit எனக்கு volt தான். அப்ப சிம்பிளான ஆன்சர் சொல்லிடுவேன் voltmeter. So voltmeter is used to measure the potential difference. சரியா பசங்களா? கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். just like that னு வெயிட் பண்ணாதமா, ஆன்சர் சொல்லிட்டே வாமா, நானும் லிசன் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, next one, which instrument is used to measure current? இங்கே தான் டவுட் வரும். because ammeter is also used to measure current. galvanometer is also used to measure current. ஜென்ரலா நம்ம ஒரு கிட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் இப்படி தான் சொல்லி கொடுக்குறோம். பட் இந்த இடத்துல அம்மீட்ரா கேல்வனோமீட்ரான்னு டவுட் வந்ததுன்னா, galvanometer is used to measure the current directionங்கிறத மறந்துடாத. Please don't forget that. current directionங்கிறத மறந்துடாத. So I'm just mentioning that ammeter is used to measure the current. சிம்பிளா மார்க் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அம்மீட்டரை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றேன்பான்னு முடிச்சிடுறேன். which instrument is used to indicate the direction of current? கிளியரா கொடுத்துட்டாங்க, indicate the direction of current. so that is a galvanometer. so எவ்வளோ க்ரூஷியலா ப்ளே பண்றாங்கன்னு பாருங்க. எஸ் எஸ் கண்ணா, சுரேஷ் ஹாய் கண்ணா. எஸ், so அப்போ ஃபர்ஸ்ட் 23rd ஆப்ஷன் ஏ அண்ட் 24th ஆப்ஷன் சி. வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர். ஆக்சுவலா இதுல எல்லாருமே லிட்டில் பிட்டா என்ன பண்ணுவோம்னா தப்பு பண்ணுவோம். மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர், ஓகேங்களா? ஸோ மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர் யாரா இருப்பாங்க? நம்ம யாரை நினைப்போம்? ஆக்சுவலா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் 11th தான் பெரிய லெவலில் இருக்கும். 11th நல்லா சொல்லுவோம். இன்னும் டே எலாஸ்டிக்னா பிடிச்சி இழுக்கிறது மட்டும் கிடையாது கண்ணா, அதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு அப்படின்னு நாங்கள் 11th சொல்லுவோம். பட் இங்கே உனக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஞாபகம் வச்சுக்க, elasticity for the solid is greater than elasticity in the liquid is greater than elasticity in the gas. புடிச்சு இழுத்ததும் ஈஸியா வந்துருதுங்கிறதுக்காக that does not have a elastic nature. elasticity இன்னும் சில parameters இருக்கு. so highly elasticity இருக்கிறது. very good அபினேஷ், solid, very good. next question move up பண்ணலாம் பசங்களா. the group of rays ஓகேங்களா, ஃபார்முலா 1 அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சம் ஒன் திங்கிங், எஸ் 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 திங்க் பண்ணுங்க. அதுக்காக தானே உங்களுக்கு இந்த செஷன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ குரூப் ஆஃப் ரேஸ், லைட் ரேஸ். ஸோ குரூப் ஆஃப் ரேஸ் என்னவா இருக்கும்? லைட் ரேஸ் என்னன்னு சொல்லலாம்? யோசிங்க கண்ணா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை. ஸோ ப்ளீஸ் திங்க். உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். ஏதாவது மேம் எங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது க்ளூ கொடுங்க, ஹிண்ட் கொடுங்க அப்படின்னாலும் நான் எனக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ என்னவா இருக்கும் குரூப் ஆஃப் ரேஸ்? ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிடலாமா? எஸ், பீம் பீம் பீம், சோட்டா பீம். ஸோ பீம், ஓகேங்களா? ஸோ குரூப் ஆஃப் ரேஸ் வந்துட்டு பீமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், violet has dash wavelength, red has dash wavelength. I want to tell you the important concept. The wavelength of the red color is greater than wavelength of the violet color. Wavelength is inversely proportional to frequency. So இந்த தடவை எனக்கு half yearly wavelength கேக்குறானா, எனக்கு போர்ட்லவே எனக்கு வந்துட்டு frequency கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அவங்க half yearly எனக்கு wavelength கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அதிலே செட் பண்ணி உட்காந்துருக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ frequency of the red color is less than frequency of the violet color. So the violet color has the shorter wavelength and red color has the longer wavelength. So option A is the right answer. Yes, very good, super. அப்போ half yearly எனக்கு wavelength வருதுன்னா ஃபைனல் எக்ஸாம்ல frequency வரலாம். You have to be very conscious. ஒரே மாதிரி வரும்னு எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி பழகாதீங்க. The velocity of light is more in dash medium and less in dash medium. Velocity is a speed. Yes, Suresh, that is a wavelength. Correct answer. Yes, Abhinesh, correct. Very good. So next one, speed. Airல நல்ல ஸ்பீட்ல போலாம். தண்ணிக்குள்ள பொத்துக்கி போட்டு இப்போ ஓடுன்னு சொல்றோம். ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாகும். சரி, ஓகே.
தூக்கி தாரில் உட்கார வச்சுட்டு அதில் ஓடுன்னு சொல்கிறோம். ஸ்பீட் ரொம்ப நல்லாவே கம்மியாயிடும். ஸோ த வெலாசிட்டி இஸ் மோர் இன் ரேரர் மீடியம், லெஸ் இன் டென்சர் மீடியம். ஸோ ரேரர் அப்படின்னா நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. டென்சர்னா நமக்கு அங்கேயே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல velocity is more in rarer medium and less in denser medium. மறந்துடக்கூடாது. So you can fill the chat box. கண்ணா எதுக்காக அப்படியே குவாய்ட்டா இருக்கீங்க? So now when a velocity travels from rarer medium to denser medium, the refracted ray dash to the normal. ஸோ இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லலாம். நான் நடத்தும் போது உங்களுக்கு நிறையா நடத்தினேன். சப்போஸ் யாராவது இந்த செஷன் பார்க்கலன்னா நான் இந்த இடத்துல திரும்பவும் லெட் மீ டீச். ஸோ லைட் ரே வருது, இந்த இடத்துல படுது. திஸ் இஸ் அ நார்மல் லைன். வர்ற லைட் ரே, திஸ் இஸ் அ ஏர் மீடியம்னா ரேரர் மீடியம். ஸோ திஸ் இஸ் கன்சிடர் அஸ் அ டென்சர் மீடியம். ஸோ வர்றது ரேரர் டு டென்சர்னா பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல். வர்றது ரேரர் டு டென்சர்னா பென்ஸ் டுவர்ட்ஸ் நார்மல். இதே எனக்கு டென்சர் டு ரேரர்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஸோ திஸ் இஸ் அ டென்சர், இங்கேருந்து ரேரருக்குள்ளே போகுதுன்னா பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். ஸோ இட் இஸ் ட்ராவல் ஃப்ரம், எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ட்ராவல் ஃப்ரம் ரேரர் டு டென்சர். ஸோ பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல் அப்படிங்கிறது தான் கரெக்டான பாயிண்ட். ஸோ பென்ஸ் டுவர்ட்ஸ் தி நார்மல். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த லைட் விச் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லைட் அண்ட் வேரியஸ் கலர்ஸ் ஆர் வேவ் லென்த். யாருக்கிட்டப்பா வேரியஸ் கலர்ஸ் இருக்கும்? இந்த கொஸ்டின் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மேபி டீன்னு நினைக்கிறீங்களா கண்ணா? ஸோ ஃபார் விச் கொஸ்டின் நம்பர் டாமா? கொஸ்டின் நம்பர் 30 காடாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு என்ன ஆன்சராக இருக்கும்? எனி ஒன் கேன் டெல் மீ த ஆன்சர். ஸோ இந்த இடத்துல யாராக இருப்பாங்க? சன், மெர்க்குரி வேப்பர் லேம்ப். இது புக் பேக் கொஸ்டினும் கூட. ஸோ இட் இஸ் ஆல்சோ த புக் பேக் கொஸ்டின். ஸோ சன், அதுலேருந்து விப்சியார்ஸ் வரும். மெர்க்குரியிலேருந்து விப்சியார்ஸ் வருமா? சோடியம்லேருந்து அடுத்து விப்சியார் கலர்ஸ் வருமா? ஸோ ஆன்சர் எனக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஸோ சன் அண்ட் த மெர்க்குரி வேப்பர் லேம்ப் ஹாவ் த மல்டிபிள் கலர்ஸ். மல்டிபிள் கலர்ஸுங்கிறது வேறு யாரும் கிடையாது. தட் இஸ் அ விப்சியார். ஸோ A and B is the right answer. Next question, the refractive index of medium is depends on. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? புக் பேக் இன்னும் படிக்கலைன்னா இதெல்லாம் பார்த்துட்டு படிச்சிடணும். சரிங்களா? எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன். ஃபோக்கல் லென்த்தெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குமா? அதை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஃபோக்கல் லென்த்தெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குமா? ஸோ த கொஸ்டின் இஸ், refractive index of the medium is dependent on the dash of the light. Frequency, wavelength, focal length, all the above. ஓகே, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன பசங்களா? ஆன்சர் பி. எஸ், வேவ் லென்த். வேவ் லென்த் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வேவ் லென்த். ஃப்ரீக்வன்சிஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மறந்துடக்கூடாது. ஃப்ரீக்வன்சிஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். மறந்துடக்கூடாது. வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், the refractive index of the year is. refractive index of the year என்னவா இருக்கும்? refractive index of the year is year என்னவா இருக்கும்? always 1. refractive index of the year is always 1. option C. the lines have lower frequency than the incident frequency. இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்களை என்னன்னு சொல்லுவோம்? யோசிச்சு சொல்லலாம். இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சியை விட லோயர் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறவங்களை என்னன்னு சொல்லுவோம்? இஃப் யூ நோ த ஆன்சர் இங்கே எனக்குள்ள கமெண்ட் பண்ணலாம் பசங்களா. ஸோ தட் இஸ் டினோட்டட் அஸ் அ ஸ்டோக்ஸ் லைன். லோயர் ஃப்ரீக்வன்சி இன்சிடென்ட் ஆனதை விட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்ததுன்னா லோயர் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ஓகேங்களா? டி ஸ்ட்ரெயிட் லைன். நோக்கண்ணா.
So that is a Stokes line. Okay, it is denoted as a Stokes line. Okay. Next one. Wave compared to air. Water is. Okay. So wave compared to air. Water எனக்கு என்ன medium? இதுதான் question. Air to water. என்ன மீடியமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு? Anyone can explain here. So please எனக்கு explain பண்ண ஆரம்பிங்க பாப்போம். இங்க எனக்குள்ள wave to air என்ன மீடியமா இருக்கும் எனக்கு சொல்லலாம். உங்களுக்காக நான் இங்க கொண்டு வந்துட்டே இருக்கேன். நிறைய questions actually இங்க எனக்குள்ள நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். So இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம் பசங்களா. So don't wait for anything. நானும் இங்க எனக்குள்ள கடகடன்னு உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கேன். So ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? So first one, air compare பண்ணும்போது water is a denser medium. இதுக்கு நம்ம இவ்ளோ யோசிக்க தேவையில்லை. So simply water is a denser medium for sound, not for light. Okay, for sound, that is very very important. ஓகேங்களா? So the incorrect option is மத்ததெல்லாம் தான் incorrect options இங்க. வேற எதுவுமே இல்ல பெருசா. Okay, so yes, you tried your best, Binesh. That's very good. Keep trying. That is very very important because you are trying to answer Kanna. That is very very good. Okay, it is one of the good habit Kanna. So please keep doing. So next one, velocity of sound in air is not affected by humidity nala affect ஆகும், temperature நால affect ஆகும், density நாலையும் affect ஆகும்னு நான் லாஸ்ட் கிளாஸ்ல தான் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினா சொல்லியிருக்கேன். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால மட்டும் affect ஆகாதுங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், சவுண்ட் cannot travel through. சவுண்ட் travel பண்ண முடியாதுங்கிற பிளேசஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு. ஸோ சவுண்ட் cannot travel through vacuum. ஸோ வேக்யூம்ல சவுண்ட் உங்களுக்கு travel ஆகவே ஆகாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் denoted as a mechanical wave. Mechanical wave in sense it require a medium to travel. இதுக்கு ஒரு மீடியம் வேணும், travel பண்றதுக்கு ஒரு மீடியம் வேணும். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் denoted as a mechanical wave. சரியா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? So I am moving for the next question. The frequency of this wave is 200 Hz and calculate the time period. Calculate பண்ணலாமா? Frequency is inversely proportional to time period. So time period is inversely proportional to frequency. That is 1 divided by 200. So 1 by 2 into 10 power positive 2. So 1 by 2 is a 0.5. 10 power positive 2 numerator க்கு போச்சுனா 10 power minus 2. அப்ப value 0.005 is the answer. So என்னோடைய option B தான் answer. So 10 powersல நான் எப்படி play பண்ணிருக்கேன் பாருங்க. நான் ரொம்பலாம் stress எடுத்துக்காம அழகா 10 powersல எப்படி play பண்ணி answer கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னாவே தெரியும். சரியா பசங்களா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். So என்ன டவுட்னாலும் மறக்காம எனக்குள்ள கேளுங்க. ஓகேங்களா? Next question க்கு போலாம். Sound travels in the air with the speed of, ரொம்ப crucial-ஆ எழுதியிருக்காங்கன்னு நினைக்க வேணாம். Because yes Sanjana, hi Kanna. So இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? So sound travels with the speed of, என்ன ஆன்சரா இருக்கும்? Anyone? 343, 340 at normal temperature. So standard temperature, normal temperature. So the sound waves travels in the air with the speed of about dash at normal temperature. இதுதான் கண்ணா question. NTP, normal temperature. That is almost at 20 degrees Celsius. So the answer is a 343 meter per second. So this is the answer. 343 meter per second. So this is the answer. மறந்துடாதீங்க. Next question பாருங்க. Find the velocity of source of sound when the frequency appears to be double to a stationary observer velocity is 330 meter per second. So questioning எனக்குள்ள பாத்தீங்கன்னாவே கொஞ்சம் அவங்க crucial-ஆ ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ question இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிளியராக பாருங்க. ஸோ இந்த question they mention
ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டாப்ளர் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ டாப்ளர் எஃபெக்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர் இஸ் எ சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சிங்கிறது தான் டாப்ளர் எஃபெக்ட். ஸோ ஒரு சவுண்டு எனக்கு பக்கத்தில் வரவோ இல்லை சவுண்டு ஒரு குறிப்பிட்ட டேர்மை விட்டு விலகி போகவோ எனக்கு எனக்குள்ள ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். அதை நான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவேன். ஸோ இட் இஸ் ஆன் த அக்காஸ்டிக்ஸ். ஸோ அக்காஸ்டிக்ஸில் தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா பசங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். அண்ட் நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளைஸ். பிகாஸ் நான் எம்சிக்யூஸ் தான் உனக்கு பிக் பண்ணியிருக்கேன். பெரிய அளவு கொஸ்டின்ஸ் கூட கிடையாது. ஸோ இதில் நீ கான்ஷியஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டாப்ளர் எஃபெக்டை பேஸ் பண்ணி தான் எனக்குள்ள அலைன் பண்ணியிருக்கோம். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் frequency appears to be double to a stationary observer. So stationary observers க்கு double times இருக்குங்கிறத நான் எனக்குள்ள உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இதோட frequency ஃபார்முலாவை எழுதலாம். if anyone knows you can tell me the answer. I am waiting for your answers. if anyone knows எனக்கு ஆன்சர் சொல்லலாம். I am waiting for your answers. 50 questions மட்டுமா? எஸ் அபினேஷ், 50 questions நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 6 lessonsலையும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸாக நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் கண்ணா. ஸோ 6 lessonsலையும் 50 questions நான் எனக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஐ ஹோப் ஓரளவுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் வேல்யூ அப்ளை பண்ணணும். நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். apparent frequency is equal to original frequency. இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. நான் எழுதுறேன். into velocity divided by velocity minus velocity of sound. So this frequency எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2 times of the original frequency. எனக்கு டபுள்ங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால நான் எனக்குள்ள ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் 2f is equal to f into, now coming to the point, velocity of sound நமக்கு நல்லாவே தெரியும் 330ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 330 divided by 330 minus velocity of the sound. FF gets cancelled. Actually this velocity of the source. ஓகேங்களா, this is the velocity of the source. Okay, FF gets cancelled. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 is equal to FF gets cancelled. This is a multiplication தான், கொஞ்சம் கான்ஷியஸாக பார்த்தா தெரியும். So this is a 330 divided by 330 minus VS. நான் என்ன பண்ணுறேன், இந்த மொத்த பராமீட்டரை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். So 330 minus VS is equal to 330 divided by 2. If I cancel this எனக்கு என்ன வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க, 1 2 is 2. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். 6 2s are 12. ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 165 அப்படிங்கிற ஆன்சர் இங்கே எனக்கு கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. ஸோ இங்கே எனக்குள்ள this is a minus VS is equal to 165. நெக்ஸ்ட் சைடு போகும்போது minus 330. கேல்குலேஷன்ஸ் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கமான்னு பார்த்துட்டே வாங்க பார்ப்போம். எங்கேயாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். நான் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேனா. ஸோ 165 + 165 ஒரு மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா VS is equal to 330 minus 165. ஸோ 165 + 165 ஓட ஆன்சர் எனக்கு நல்லாவே தெரியும். that is a 165. 330 ரீச் பண்றதுங்கறனால so velocity of sound is 165. so let us go to the option D. so option D is my answer. சரிங்களா? so option D is my answer. so next question க்கு போயிரலாம் பசங்களா. which of the following is a vector? what is mean by vector? I depend the direction. வேற எதையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன். so I depend the direction அப்படிங்கிறவங்க தான் வெக்டார். டெம்பரேச்சர் கண்டிப்பாக டைரக்ஷன் டிபெண்டன்ட் கிடையாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர், எனக்கு இந்த டைரக்ஷனில் திரும்பினா ஒரு டெம்பரேச்சர், அதெல்லாம் இல்லை. ஸோ டெம்பரேச்சர் கிடையாது. எனர்ஜியும் அதே தான். இவன் ஃபோர்ஸ் இருக்கான்ல, இவன் கண்டிப்பாக டைரக்ஷன் டிபெண்ட். ஸோ அதனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஹாய் பாலாஜி கண்ணா, எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு? Superficial expansion is also called aerial expansion. Volume expansion is also called cubical expansion. Longitudinal expansion is also called linear expansion. சொல்லியாச்சு. ஓகேங்களா? So yeah, it is not late kana, I know, because continuous உங்களுக்கு லைவ் போயிட்டே இருந்தது இல்லையா? So அதனால இது லேட் கிடையாது. டோன்ட் வரி, ஆல்ரெடி வி ஹேவ் அ ரெக்கார்டட் செஷன், ரைட்? ஸோ வரி பண்ண தேவையில்லை. லெட் அஸ் கண்டினியூ. ஓகே,
பாலாஜி எனக்கு ஆன்சர் சொல்ல ஆரம்பிக்கலாம் கண்ணா. அபினேஷ் ஆல்ரெடி ட்ரை ஓவர் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ரைட் ஆன்சர்ஸும் சொல்லிட்டு இருக்காரு. The change in dimension due to rise in temperature. ஸோ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு லென்த்தில் நடக்கிற சேஞ்சாக இருக்கலாம், ஏரியாவில் நடக்கிற சேஞ்சாக இருக்கலாம், இல்லை எனக்கு கியூபியில் நடக்கிற சேஞ்சாக இருக்கலாம், வால்யூமில் நடக்கிற சேஞ்சாக இருக்கலாம், எதில் வேணும்னாலும் எனக்கு சேஞ்ச் நடக்கலாம். ஸோ நான் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இந்த 3 டைமென்ஷன்ஸில் ஒரு டைமென்ஷனில் எனக்கு சேஞ்ச் நடக்கணுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ தட் இஸ் டினோட்டட் அஸ் அ thermal expansion. Thermal in sense you are giving a heat, அந்த ஹீட்னால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஹாய் திலை, ஹாய் கண்ணா, வெல்கம் டு த செஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Temperature is measured in the relation to absolute zero using the Kelvin scale is called. Okay, absolute zero. Absolute zero அப்படிங்கிற டெம்பரேச்சர். Absolute zeroனா கெல்வினோட வேல்யூ 273ல இருக்கு. இதை தான் நாங்கள் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம செல்சியஸில் பேசிக்கலாம். அப்சல்யூட் ஜீரோ. ஸோ அப்போ அந்த அப்சல்யூட் ஜீரோ இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் அஸ் அ அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ அப்சல்யூட் ஜீரோ இஸ் ஆல்வேஸ் டினோட்டட் அஸ் அ அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகே, கன்வர்ஷன் ஃபார்முலா என்னவா இருக்கும்? செல்சியஸ் டு கெல்வின். கன்வர்ஷன் ஃபார்முலா என்னவா இருக்கும்? எனி ஒன் ஆன்சர் சொல்லலாம்ப்பா. செல்சியஸ், இதுக்கு ஆன்சர் ஏ. தில்லை, யுவர் ஆன்சர் இஸ் ரைட்டா? இதுக்கு ஆன்சர் சொன்னீங்களா கண்ணா? ஐ மீன் 44க்கு தான் ஆன்சர் சொன்னீங்களா கண்ணா? பிகாஸ் நான் கொஸ்டின் சேஞ்ச் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ என்ன ஆன்சராக இருந்திருக்கும் எனக்கு? செல்சியஸ் டு கெல்வின். Celsius to Kelvin. Yes, Suresh is I am back, represents us. I am back. So Celsius to Kelvin என்ன ரிலேஷன் இருந்திருக்கும்? அநியாயம் பண்ணாதீங்கடா டேய். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குமா? ஸோ ஆப்ஷன் ஏவா பியா? நான் ஏதோ ஃபிசிக்ஸ் டிஃபிகல்ட்டாக எடுக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஆப்ஷனே வர மாட்டேங்குதே கண்ணா. எஸ் தில்லை, சூப்பர். You are trying to tell the answer. That is very very good. I am appreciating you because you are tried your best. Everyone were trying your best. Actually this is a highly positive attitude kana. Super. So இதுக்கும் ட்ரை பண்ணுங்கம்மா 44க்கு. அப்போ நீங்கள் 44க்கு தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் வெரி குட். ஸோ கெல்வின் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா that is Kelvin is equal to Celsius plus 273. So option B is the right answer. Please இந்த ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி ஒன் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க, இன்னும் மறக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். Thermal expansion at particular temperature is less in. யார்கிட்டப்பா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் லெஸ்ஸாக இருக்கும்? இந்த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நான் எவ்வளோ கொடுத்தாலும் லைட்டாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்க. யாராக இருக்கும்? வெரி குட் திலை. ஆப்ஷன் ஏ, சாலிடுக்கு தான் எவ்வளோ கொடுத்தாலும் லைட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு த கேஸ். எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட், வெரி குட். ஸோ சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which radioactive material is present in the ore of pitch blende? So this is the most important question. ஏன்னா இதை நான் டீச் பண்ணும்போதே வாட் இஸ் பிட்ச் பிளண்டேங்கிற ஒரு கொஷினே நான் எடுத்துகிட்டு வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், வாட் இஸ் அ பிட்ச் பிளண்டேனே நான் டீச் பண்ணியிருக்கேன். மேரிக்யூரி தான் இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு எம்சிக்யூவில் வந்திருக்கும். கண்ணா கேஸில் வந்து லைட் டெம்பரேச்சர் கொடுத்தாவே பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஆனால் சாலிடில் டெம்பரேச்சர் கொடுத்தீங்கன்னா அது லைட்டாக தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். வி ஆர் ட்ரையிங், தட்ஸ் வெரி குட். ஸோ ப்ளீஸ் ட்ரை ஹியர் ஆல்சோ. ஸோ மேரி கியூரி தான் பிட்ச் பிளண்டே நேம் வச்சுருப்பாங்க. அவங்க எந்த மெட்டீரியல் வச்சு, எந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை வச்சு ரிசர்ச் பண்ணாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ போரான் எங்கே யூஸ் பண்ணுவோம்? நம்ம கண்ட்ரோல் ராட்ஸில் யூஸ் பண்ணுவோம். நான் அப்படியே கனெக்ட் பண்ணுறேன், நீ சொல்கிற ஆன்சர்ஸ்க்கெல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பிட்ச் பிளண்டே. ஓகேங்களா? போரான் கிடையாது. ஸோ பேலன்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. யாரா இருப்பாங்கன்னு பாருங்க. ஸோ விச் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இஸ் பிரசன்ட் இன் த ஓர் ஆஃப் பிட்ச் பிளண்டே? இதுதான் கொஸ்டின். யோசிக்கலாம் கண்ணா. என்னவா இருக்கும்?
நீங்கள் சொல்லுங்க கண்ணா, நாட் an issue. தப்பான ஆன்சரா? இது தப்பான ஆன்சர்னு கிடையாது. வி ட்ரைட் அவர் பெஸ்ட். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரேடியம் எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ அலுமினியம் சூஸ் பண்ணாமல் ரேடியம், தட் இஸ் அ வெரி குட் சூப்பர் ஆன்சர். எஸ் டெவில், ஹாய் கண்ணா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வளோ ரேடியேஷன் ஒரு ஹியூமன் மேலே பட்டுச்சுன்னா இட் எக்ஸ்போஸ்டு டு டெத்? எவ்வளோ ரான்ஜன்? R represents ரான்ஜன். எவ்வளோ ரான்ஜன் ஒரு ஹியூமன் மேலே பட்டுச்சுன்னா இட் எக்ஸ்போஸ்டு டு டெத்? எவ்வளோவா இருக்கும்? எனி ஒன் ட்ரை பண்ணுங்க. நான் கோன் பண்ணேக்கா குரோர்பதி ஒன்றும் நடத்தலை. ஸோ அதனால நீ தப்பாக சொன்னா உன்னை எலிமினேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? கொடுத்த கேஷ் ப்ரைஸை பிடிங்கிட்டு அனுப்ப மாட்டேன். ஸோ ட்ரை பண்ணலாம் பசங்களா. ஸோ என்னவா இருந்திருக்கும்? ட்ரை பண்ணலாம். எவ்வளோ ரான்ஜன்? எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். பிகாஸ் ஐ கிளியர்லி மென்ஷன் தட் இஸ் அ புக் இன்சைட் கொஸ்டின். 100 ரான்ஜன் கொஞ்சம் கம்மி. மேக்ஸாக யோசிங்க. மேக்ஸாக யோசிக்கணும் இந்த இடத்துல. 100 ரான்ஜன் கொஞ்சம் கம்மி. மேக்ஸாக யோசிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அப்போ வேல்யூ எவ்வளோ இருக்கும்? மேக்ஸாக யோசிச்சா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? கமான் பசங்களா. 300 மேக்ஸ் இருக்கிறதுலே மேக்ஸிமமாக யோசிக்கணும். ஸோ இருக்கிறதுலே மேக்ஸிமம் 600 ரான்ஜன். 600 ரான்ஜன் ஒரு ஹியூமன் மேலே பட்டுச்சுன்னா that becomes immediate death. இப்போ கிளியராக இருக்கா? இனிமேலும் நம்ம தெரியலைன்னு சொல்லக்கூடாது. அதே நான் உங்களுடைய சயின்ஸ் மார்க்கில் ஃபிசிக்ஸ் பர்டிகுலர் மார்க்கெல்லாம் கேட்பேன். எல்லாரும் ரெடியாக இருந்துக்கங்க. அதுக்கும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்லாம் ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க பாருங்க. சூப்பர். எப்படி 600? எஸ், 600 ரான்ஜன். தட் இஸ் மென்ஷன் இன் அவர் புக். 600 ரான்ஜன் ஒரு ஹியூமன் மேலே பட்டுச்சுன்னா இது இமீடியட் டெத். 100, 300க்கு எல்லாம் லுக்குமியா, கேன்சர் அந்த மாதிரி ஸ்லோ டெத் தான் அக்கர் ஆகும். சரியா கண்ணா? இப்போ கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which hazardous radiation causes genetic disease? ஜெனட்டிக்கலா ஏன் நான் என்னுடைய கிராண்ட்சன் அப்படியே கிராண்ட்சன் கிரேட் கிராண்ட்சன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு தடவை நான் அந்த ரேடியேஷனை எடுத்துக்கிட்டேன்னா அப்படியே என்னுடைய ஜெனட்டிக்கலாக ஃபேமிலிக்கே பரவிடும், வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜப்பானெல்லாம் கூட அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. என்ன ரேடியேஷனாக இருக்கும்? இருக்கிறதுலையே ஹைலி ஹசார்டஸ், இவங்க ஹைலி பாய்சனஸ்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. எஸ், காமா இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ காமா இஸ் அ hazardous radiation which causes genetical. Which material protects us from radiation? Radiation இருந்தே ஒருத்தர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறான். யாரா இருப்பாங்க? எஸ், தட் இஸ் அ ரைட் ஆன்சர் அபினேஷ். காமா இஸ் த ரைட் ஆன்சர். இது யாரா இருப்பாங்க? டெசிமீட்டரோட கனெக்ட் பண்ணுங்க. டெசிமீட்டரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த கான்செப்ட். ஆப்ரான்ஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி போடுறாங்கன்னு நானே நியூக்ளியர் லெசன் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நியூக்ளியர் கான்செப்ட்ஸில் பார்த்துருக்கோம். என்னவா இருக்கும்? இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சா, இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் யாருன்னு தெரிஞ்சா ஆன்சர் தெரிஞ்சிடும். எஸ், லெட் ஆப்ரான்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த ரேடியேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், which element? So question பாருங்க, which element is used for artificial radioactivity? Uranium, lead, polonium, radium. யாருமா? artificial radioactivity யாரா இருப்பாங்க? artificial radioactive element யாரா இருப்பாங்க? radioactive element லெட்டெல்லாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்போ இந்த இடத்துலையே இவன் போயிடுவான். ஆர்டிஃபிஷியல் நம்மளாம் அவனை உருவாக்கி இருக்கோம். அப்போ என்ன ஆப்ஷனாக இருந்திருக்கும்? ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு வேற நான் உங்களுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். சொல்லலாம். யுரேனியம் கிடையாது. அப்போ பேலன்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். பொலோனியம் ஓகே, ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் எது? ட்ரை பண்ணுங்க. 50th கொஸ்டின் ஃபைனல் ஆன்சர் நான் வந்துட்டேன். ட்ரை பண்ணுங்க. என்னவா இருக்கும்? பொலோனியமா இருக்குமா
இல்லை ரேடியமாக இருக்குமா? இப்போ பொலோனியம்க்கு ரேடியம்க்கு தான் சண்டை, நடுவில் நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரேடியமா பொலோனியமா, பொலோனியமா ரேடியமா? நான் திரும்ப திரும்ப ஒரே இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ விச் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆர்டிஃபிஷியல்? எதுப்பா ஆர்டிஃபிஷியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ பொலோனியமா ரேடியமா? லாஸ்ட் 50th கொஸ்டின் ரொம்ப ரிஸ்காக போயிட்டு இருக்கு. பொலோனியம் ஒருத்தர் ஆன்சர் மாறி மாறி வந்து ஃபைனலாக சீன்னு நின்றுச்சு எனக்கு. சி ரெண்டு பேருமே கரெக்டாக சொல்லிட்டீங்க. பொலோனியம் இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் பசங்களா, வண்டர்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் த கான்செப்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த 50 MCQஸ்மே புக் இன்சைட், மோஸ்ட்லி சில ரிப்பீட்டட் வருதுங்கிறதுக்காக நான் புக் பேக் தூக்கிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செஷனில் புக் பேக்ல இருந்து வரக்கூடிய PYQஸை கான்சென்ட்ரேட் பண்ணும். நீங்க 90+ மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு டேக் அ 90+, நான் கண்டிப்பா நான் 90+ எடுப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க MCQஸ்ல தரவாகணுங்கிறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக்ஸ்ல தரவாய்க்கும். உனக்கு கேட்குற செக்ஷன் B அண்ட் செக்ஷன் Cல ஏதோ ஒரு கம்பல்சரியில் ஃபிசிக்ஸ் மார்க்கை ட்ராப் பண்ணுறதுக்கு ரெடியாக உட்காந்துருக்கும். ஸோ நான் எல்லா ப்ராப்ளம்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் போட்டுப்பார். அதையும் தாண்டி உனக்கு என்ன ப்ராப்ளம் டவுட் இருக்கோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. அண்ட் அபிஷேக் அண்ட் அபினேஷ் அண்ட் தில்லை, ரியலி தேங்க்யூ ஸோ மச். யூ ஹாவ் ட்ரைட் till to the end, forward to the end. ஸோ நீங்கள் எண்ட் வரைக்கும் நல்லாவே ட்ரை பண்ணீங்க பசங்களா. That's very very important. That is very very important. So நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் த புக் பேக் PYQs FAQs போனோம். இந்த செஷனில் கம்ப்ளீட்டாக புக் இன்சைட் MCQs நான் போயிருக்கேன். இதோட என்னோட புக் இன்சைட் MCQs நிற்க போகிறது கிடையாது. என்னோட புக் இன்சைட் MCQs இன்னும் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு அதை நிறைய செஷன்ஸில் கிரியேட்டிவ் செஷன்ஸ்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். நம்ம கொஷின் ஆஃப் த டேல நான் கிரியேட்டிவ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே பாருங்க, ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் கொஷின் இஸ் ஆன்சர் இஸ் அ பொலோனியம் இஸ் த ரைட் ஆன்சர் கண்ணா. ஸோ அண்ட் நிறைய ஃபார்முலாஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். முக்கியமான விஷயம், செக்ஷன் B அண்ட் செக்ஷன் C ஒரு கம்பல்சரியில் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். நீ 90+ இல்லை 100 out of 100 எடுக்கிறதுக்கு ஃபிசிக்ஸில் தரவாகியே தீரணும். செகண்ட் ஒன், மேம் எனக்கு படிக்கிறதுக்கு அதிகமாக டைம் இல்லை. ஓகேங்களா, ஸோ படிக்கிறதுக்கு அதிகமாக டைம் இல்லை, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்க ஃபிசிக்ஸை பிரிச்சுக்கோ. இந்த எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் நான் படித்து முடிச்சிடுறேன் ஃபிசிக்ஸில் மட்டும். அடுத்த எக்ஸாமுக்குள்ளே அடுத்த 3 லெசன்ஸை நான் தரவு பண்ணிடுறேன். ஓகேங்களா, அடுத்த 3 எக்ஸாம்ஸை நான் ஃபுல்லாக தரவு பண்ணிடுறேன். ஸோ தரவு பண்ணி முடிச்சுட்டு என் போர்டுக்கு போகும்போது ஃபிசிக்ஸில் 6 லெசன்ஸையுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ராஜ்சங்கர், யுரேனியம், ரேடியம், லெட்டு எல்லாத்துக்கு இடையிலே நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மூவ் பண்ணி எது ஆன்சர்னு ஃபவுண்ட் அவுட் பண்ணுறீங்களா கண்ணா? ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லி கான்ஷியஸாக படிச்சிரு. தென் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு சில கொஷின்ஸ் சஜஸ்ட் பண்ணணும், கண்டிப்பாக அவங்களும் படிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய டாப் கொஷின்ஸ் FAQs PYQ கொஷின்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த PYQ கொஷின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மூவ் அப் பண்ணுங்க. தட் இஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் அலைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறத ஹைலி கான்ஷியஸாக படிக்கணும். எஸ், ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸில் இருந்து எந்தெந்த கொஷின்ஸ் வருதோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவேன். ஆனால் 80 மார்க்ஸ் தான் வரும். ஏன்னா பேலன்ஸ் 3 லெசன்ஸ்க்கான கொஷின்ஸ் நீ அட்டன் பண்ணலை, படிக்கலை. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் வரும், நீ பாதியாக பிரிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 3 லெசன், நெக்ஸ்ட் 3 லெசன்ஸ். ஸோ டோட்டலாக நமக்கு செக்ஷன் Bயில் கொஷின்ஸ் எனக்கு ஒரு 7 கொஷின்ஸ் to 8 கொஷின்ஸ் இருக்குன்னா, அதில் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்லேருந்து செக்ஷன் Bக்கு ஒரு கொஷின், செக்ஷன் Bயில் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்லேருந்து ஒரு கொஷின், செக்ஷன் Cக்கு ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்லேருந்து ஒரு கொஷின். இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும். நான் உனக்கு சொல்கிற ஸ்ட்ராட்டஜி 3 லெசன்ஸை ரொம்ப நல்லா தரவு பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ ரொம்ப 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 தரவு பண்ணணுங்கிற ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அடுத்த 3 லெசன்ஸ்க்கு போ, அங்கங்கே பிச்சு 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 படிக்காத அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ராட்டஜி.
புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீ ஃபைனலையும் சூப்பர் மார்க் எடுக்க வைக்கும். ஆனால் நீ ஃபர்ஸ்ட் லெசனில் 4 கொஷின், செகண்ட் லெசனில் 2 கொஷின், தேர்ட் லெசனில் எல்லா கொஷினும் இப்படி படிச்சுட்டு போகாத. அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் எம்சிக்யூஸாக இருக்கட்டும், இல்லை நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எழுதிப்பாரு. எந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணுறியோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடு. அங்கிட்டு விடுற ஒரு கொஷின் இங்கிட்டு கொடுக்குற டோட்டல் லெசனுக்கும் ஈக்குவலாக மாறிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. தென் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் அப்லோட் ஆகுது. எது வரைக்கும்? ரிவிஷன் வரைக்குமே. ஹாஃப் இயர்லி விட்டுருங்க. ரிவிஷன் வரைக்குமே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேற கொஷின்ஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேற கொஷின் வரும். நீ படிச்சுட்டு போகிற கொஷின் பேப்பரில் வரலன்னா அது ஓன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் வரலன்னு அர்த்தம். வேற ஏதோ டிஸ்ட்ரிக்க்கு போயிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனல் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சுதா, நான் வந்து கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி மேமை இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறேன் கண்ணா, பிகாஸ் ஐம் ஹேண்ட்லிங் ஒன்லி கம்ப்ளீட் த ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் கெமிஸ்ட்ரி மேமை இதுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பண்ண சொல்லிடுறேன். ஸோ ஷீ வில் கமெண்ட் இன் த லைவ். நம்மளோட லைவ்ல வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லெட் மீ டேக் திஸ் எத்தனால் கொஷின்ஸ். ஓகேங்களா? நான் மேம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண சொல்கிறேன். எஸ் மித்தன், வெல்கம் டு அவர் ஃபேமிலி, 10th ஃபேமிலி. ஸோ எத்தனால் prepare detail. Okay, so the answer பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் தோ நான் கெமிஸ்ட்ரி மேமையும் கமெண்ட் பண்ண சொல்றேன். ஸோ த இம்பார்ட்டன்ட் திங், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு FAQs நம்ம ஃபர்ஸ்ட் செஷனில் முடிச்சிருக்கோம், அதை நோட் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் 100 மார்க்ஸ் எடுக்கிற வேணும், 90+ கிடையாது, 100 வேணும்னா புக் இன்சைடு MCQஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. புக் பேக்கில் எல்லா கொஷின்ஸையும் படிச்சுட்டு போ. முக்கியமாக ஹார்ட் கொஷின்ஸ்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் இந்த அளவுக்கு படிக்க டைம் இல்லைன்னா எந்தெந்த லெசனை முடிக்கிறியோ அந்தந்த லெசனை ப்ராப்பராக முடி. ஸோ ஸ்ட்ராட்டஜிங்கிறது சுச்சுவேஷன் அண்ட் பர்சனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரே ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ யாருக்கு தேவையான அந்தந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மேம் வில் ரிப்ளை வித்தின் நைட், மேபி வித்தின் நைட் சொல்லிடுவாங்க. பிகாஸ் ஆஃப்டர் மை இந்த லைவ் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் இன்ஃபார்ம் டு த மேம். ஓகேங்களா? உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைவ், நெக்ஸ்ட் லைவ் சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு லைவ் எப்போ? அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் முடிச்சதும் கடகடன்னு நாங்கள் வந்துடுவோம். ஸோ டோன்ட் வரி பசங்களா, உங்களை 100 out of 100 எடுக்க வைக்கிறது எங்கள் கையில் இருக்குது. எஸ் அபினேஷ், நம்ம வந்துட்டு எஸ் மெத்தோன் 75 out of 75 எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைவ்க்கான அப்டேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. எல்லா விதத்துலையும் உன்னை 100 out of 100 எடுக்க வைக்கணுங்கிறது தான் எங்கள் டார்கெட். ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபிசிக்ஸில் சொல்லிட்டேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால கான்ஷியஸாக படி. அண்ட் ரியலி ஓகேங்களா, நாளைக்கு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக நான் நிறுத்தி நிதானமாக டீட்டெயில் பண்ணி ஒரு கோலம் போட்டு சுற்றி அதுக்கு பூ வரைஞ்சு அதெல்லாம் இல்லை. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறத ஹைலைட் பண்ணு. பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணாத. 16th கொஷின், அப்புறம் 23rd கொஷின், அப்புறம் எனக்கு 11th கொஷின், இப்படி அவங்கள வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொண்டு வா. ஃபிசிக்ஸில் கேல்குலேஷனுக்கு டைம் எடுக்குதுன்னா அங்கனக்குள்ளே ஒரு கேப் விட்டுட்டு, சில ஸ்கூல்ஸில் கேப் விடக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போ. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணு. அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ப்ராப்பராக பேப்பர் ப்ரெசன்ட் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ணிக்கோ. எஸ், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஃபஸ்ட்டு 5 மார்க் அட்டன் பண்ணுறியா, அட்டன் பண்ணி 7 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறியா, அட்டன் பண்ணி 7 மார்க்ஸில் எனக்கு 4 கொஷினை தூக்கிட்டு உன் கையில் வச்சுக்க. 7 மார்க்ஸ் நான் மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் கொஷின் போறியா, டசன்ட் மேட்டர். பட் இங்கே ஒரு 5 மார்க், இங்கே ஒரு நெக்ஸ்ட் ஒரு செக்ஷன் பி கொஸ்டின், சாரி இங்கே ஒரு 7 மார்க், அடுத்து ஒரு 4 மார்க்கு, அடுத்து ஒரு 1 மார்க். 1 மார்க் அப்படி அட்டன் பண்ண மாட்டேன். மிக்ஸ்அப் பண்ணி பேப்பர் கரெக்ட் பண்ணுறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இது மட்டும் தான் நான் சொல்கிறது. சரியா பசங்களா? எஸ், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் மட்டும் தான் வேணும் என் சைடை பொறுத்த வரைக்கும். செகண்ட், நீ என்ன பண்ணலான்னா, உனக்கு டைம் ஹவர்ஸ் பார்த்துக்கோ. 3 hours இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் உன் டைமை வந்து டிசைட் பண்ணும். அதை தெளிவாக ஞாபகம்
ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கொஸ்டின் பேப்பர் தான் உனக்கு டைமை டிசைட் பண்ணும். ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா, ஐ மீன் 7 மார்க் கொஸ்டின்ஸ் உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதி ஃபுல்லாக நீங்கள் எடுத்து உங்கள் மார்க்ஸை ஃபர்ஸ்டே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துரு. அதுக்கப்புறமா நீ ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கோ, 45 மினிட்ஸில் நான் 7 மார்க்ஸ் முடிக்கணும், அடுத்து 30 மினிட்ஸில் செக்ஷன் சி முடிக்கணும், அடுத்து இன்னொரு 30 மினிட்ஸில் வந்து செக்ஷன் பி முடிக்கணும்னு டைமை பிரிச்சுக்கோ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எம்சிக்யூஸ்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க, சரி ஃபஸ்ட்டு எம்சிக்யூ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் எம்சிக்யூலாம் வரும், அங்கேயே உட்காந்து ஓகே 2 2 சார் 4 4 2 சார் 8 வேண்டாம், ஸ்கிப் பண்ணு, கடன்னு தெரிஞ்சதெல்லாம் அடி, இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்லேருந்து என்ஷியோராக உங்களுக்கு 30% ஆஃப் கொஸ்டின் உள்ள வரும். ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க, பட் இது ஹாஃப் இயர்லிக்கு கம்பல்சரி வரும்னு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, ஃபைனல் போர்டு எக்ஸாமுக்கு கம்பல்சரி வரும்னு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பிஒய்க்யூஸில் இருக்கிற ஒரு பெரிய அலைன்மெண்ட் ஃபைனலுக்கு தான் அவன் யூஸ் ஆகும், ஹாஃப் இயர்லிக்கெலாம் இன்னும் உன்னைய ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா பசங்களா? ஐ ஹோப் எல்லாத்தோட டவுட்டுக்கும் நான் இங்கனுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். And thank you so much for the wonderful session, Mithun, Abhinesh, Tillai, Sudha, everyone. Really thank you so much for the wonderful session. And நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணி இந்த அளவுக்கு செஷன் மூவ் அப் பண்ணதுக்கு really thank you. And keep working. This is your first board. ஸோ அதனால உங்களுடைய நெக்ஸ்ட் கோர்ஸ் சம்டைம்ஸ் டிசைட் பண்ணுற ட்ரம் கார்டு இதுதான். ஸோ விட்டுறாதீங்க, ஒரு பேப்பர் உங்களை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக விட்டுறாதீங்க. ஸோ ப்ளீஸ் பி கான்ஷியஸ். சரியா பசங்களா? வைண்ட் அப் பண்ணலாம் செஷனை. ஆல் த பெஸ்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய் கண்ணா.